ஹே அமிச்சல குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம OT7 பாய்ஸுக்கு தான் வந்துட்டு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். பிகாஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம செல்லக்குட்டி ஒருத்தங்க ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் பர்த்டேவா. ஸோ வந்துட்டு விஷ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. இந்த ஒன் ஷாட்டோட நேம் இன்னசென்ட் ப்ரொஃபஸர் மேரிட் மாஃபியா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஆரவாரமான ஒரு கான்சர்ட்டு. அதை வந்துட்டு அப்படியே அவங்களோட சிஸ்டர் உட்காந்து ஜம்முன்னு அப்படியே சோஃபாவில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் வந்துட்டு நல்லா சப்பியாக இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் அங்கேயும் வேலை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு சோர்வாக வரீங்க. அக்கா ஒரு காஃபி அப்படிங்கிறா. இவ்வளோ நேரம் உட்காந்து டிவி தான் பார்த்துட்ருக்கா. ஸோ ஹே, நீயும் வீட்டில் இருக்க, நானாச்சும் வேலைக்கு போயிட்டு வரேன். ஓ, என்னை குத்தி கட்டுறியா? இல்லடி, ரொம்ப டயர்டாக இருக்குது. அம்மா, இவ ஒரு காஃபி கூட எனக்கு தர மாட்டாளாம்மா அப்படின்னு கண்ணை கசக்க. ஏண்டி, உனக்கு அது செய்கிறதுல என்னத்தான் வந்துச்சு அப்படின்னு அவங்க திட்ட. சரி சரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த டயர்டோடையே அவங்களுக்கு காஃபி வச்சு கொடுத்துட்டு நீங்களும் காஃபி குடிக்கலான்னு போனால், என்ன மேடம் யாருமா உட்காந்துட்டு அப்படி காலையிலேருந்து ஒரு வேலையில் தப்பிச்சிடுறீங்க, வேலைக்கு போகிறேன்னு. இப்போ வந்து இப்படி காஃபியை கையில் தூக்கிட்டு உட்காந்தா நைட்டுக்கு சமைக்கிறது யாரா? ஐயோ, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு ஒரு நாளாவது நீங்கள் ஏதாவது செய்யலாம்ல. காலையிலேருந்து நான் மட்டும் சும்மா வந்துட்டுறேன். ஓ, இப்போ எய்த்தெல்லாம் வேறு பேச ஆரம்பிச்சிட்டியா? அப்படி இப்படின்னு வாழ் கத்த. சரி சரி, நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் போய் அப்படியே வந்துட்டு சமைச்சிட்ருக்கீங்க. செம்ம கடுப்பாகுது. உங்களால் முடியல, கால் கையெல்லாம் வலிக்குது. ஆனாலும் இதுவும் கடந்து போகும், என்னைக்காவது நம்ம நிலமை மாறும் அப்படிங்கிற நினப்பில் அப்படி வந்து சமைச்சிட்ருக்கீங்க. வேறு வழி இல்லை. பிகாஸ் இப்போ அம்மாவாக இருக்கிறவங்க உங்கள் அம்மாவே கிடையாது, உங்கள் சித்தி, உங்கள் அம்மாவோட தங்கச்சி தான், கூட பிறந்த தங்கச்சி. உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா இவங்கள தான் கல்யாணம் பண்ணியிருப்பார். ஸோ வேறு வழி இல்லை. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கிற வரைக்கும், உங்கள் சிஸ்டர் பிறக்கிற வரைக்கும் நல்லா தான் உங்களை பார்த்துருப்பாங்க. எப்போ உங்கள் சிஸ்டர் பிறந்தாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு உங்களை பார்த்துக்கிறது வந்து இதாக இருக்கும். ஸோ உங்களை வந்துட்டு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. கொடுமைனா இப்படி தான், சமைக்க சொல்கிறது, வேலை பார்க்க சொல்கிறது. அவங்க பொண்ணை மட்டும் ஒய்யாரமாக உட்கார வச்சுட்டு உங்களை வேலை வாங்குறது. வேலைக்கு கூட போனால் அங்கேயாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு தான் நீங்கள் நான் வேலைக்கு போகிறேன்ட்டு ப்ரொஃபஸர் ஆகிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு வேறு வழி இல்லாமல் சமைச்சு வைக்கிறீங்க. அவங்க அப்பா வர்றாரு, அவருக்கும் உங்களை பார்த்தாலே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. பட் உங்கள் அப்பாவாலே உங்களுக்கு ஒரு ஏஜுக்கு மேலே வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியல. பிகாஸ் வந்து சித்தி ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணியிருப்பாங்க. அவங்க மேலே வந்துட்டு இருக்கிற கடுப்பில் வந்துட்டு இதுக்கு மேலே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என் மேலே வந்துட்டு நீங்கள் வரதட்சணை கொடுமை பண்ணுறீங்க, என்னை அடித்து கொடுமை பண்ணுறீங்கன்னு வன்கொடுமைன்னு சொல்லி உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருவான்னு மிரட்ட உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். ஏன்னா அப்படி ஒரு வாட்டி செஞ்சுருப்பாங்க. நீங்கள் சின்ன வயசில் உங்களை வந்துட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு சித்தி அடிக்க ஆரம்பிச்சது. உங்களை அடிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் அப்பா வந்து தடுத்து சத்தம் போட்டிருப்பாரு. இதே உன் பிள்ளையா வந்து அடிப்பியா, எதுக்கு இப்படி பண்ண, என் பிள்ளைய அடிப்பியான்னு சொல்லி பெல்ட் எடுத்து அவட விட்டு விளாச அவங்க அப்படியே போய் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன அடித்து கொடுமைப்படுத்துறாரு, துன்புறுத்துறாருன்னு அவர் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ண அவங்களும் வந்துட்டு உண்மையோ என்னன்னு அப்படியே ஒரு தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தாத்தா வந்து பேசி, அதாவது அவங்க அப்பாவெல்லாம் வந்து பேசி தான் வெளியிலே வந்திருப்பாங்க. ஸோ இதனாலே வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இவங்க வந்துட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே, உங்களை கூட்டிகிட்டு தனியாக போயிடலாங்கிற அளவுக்குலாம் ஒரு யோசிக்கலாம். அதனாலேயே இதெல்லாம் தாங்கிக்கிட்டு வாழ பழகிக்கிட்டீங்க. நீங்களும் அவங்களுக்குள்ள நம்மளால சண்டை வேணாம், இப்படியே நம்ம வந்துட்டு காலத்தை ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கே வந்துட்டீங்க. ஸோ வந்துட்டு அதனால் இப்படியே நீங்கள் எல்லாத்தையும் சகிச்சு போக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படி காலங்கள் ஓடுது. இப்படி உங்களோட நிலமை தான் மாறாமல் அப்படியே தான் இருக்குது. ஸோ இங்கே கட் பண்ணால் நம்ம OT7 பாய்ஸும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ஸ்டேஜ்னு கீழே வரானுங்க. வந்ததுமே உங்களுக்கு கால் வருது. உடனே தனியாக ரூமில் வந்து பேச, எஸ் மிஷன் ஸ்டார்ட், இதுக்கப்புறமும் இதை விட்டு வைக்கக்கூடாது, அந்த சிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்ஸா அதை நம்ம கைக்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷன் நெக்ஸா அப்படின்னு சொல்லி இவனுங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த சிப்பை தேடுறதுக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு சேரணும். அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு வெளில பேரும் பேசி அவனுங்க வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த காலேஜ்லேயும் நைட்டாக பேசிக்கிறானுங்க. இவனுங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா, யாருக்கும் பெருசாக தெரியாது. அதனால் வந்துட்டு இவனுங்க ஐடலாக மட்டும்தான் தெரியும். அதையும் தாண்டி வந்துட்டு இவனுங்களுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இவனுங்களுக்கு ஒரு சிப்பு தேவை, அது அந்த காலேஜில் தான் எங்கேயோ இருக்குது அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி அவனுங்க பேசிகிட்டு இருக்க அதே சமயம் இங்கே ஒரு ஐடலோ அவங்க லேடி ஃபேஸ் இது வரைக்கும் காமிச்சதே இல்லை. யாருக்கும் அவங்க ஃபேஸ் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. மாஸ்க் போட்டுட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ வேர்ல்ட் ஃபேமஸ்ஸு அந்த பொண்ணும் அப்படி தான். அவளும் வந்துட்டு அப்படியே சிப்பு அது இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு. அந்த காலேஜ் அங்கே தான் இருக்குது.
அதை எடுக்கணும் அப்படின்னு தான் அவளும் நினச்சிக்கிறா. பிகாஸ் அவளுக்கு லாஸ்ட்டாக அவங்க அப்பா கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அவள் அதை அப்போ இக்னோர் பண்ணியிருப்பா. ஏன்னா அவள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துருப்பா. அந்த பெர்ஃபார்ம் முடிஞ்சு அவள் பார்க்கும்போது அதுலேருந்து மெசேஜ் அவளுக்கு புரியல. பட் அவங்க அப்பா இறந்துட்டாருங்கிறது தெரியும் போது தான் இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு அவள் தேட ஆரம்பிச்சு. இப்போ தான் அவளுக்கு அது என்னன்னே புரிஞ்சிருக்கு. ஸோ இந்த சிப்பை பற்றி தான் அப்பா ஏதோ சொல்ல வந்திருக்காரு. அந்த சிப்பு இருக்கிற இடமும் அந்த காலேஜ் அப்படின்னு. ஸோ அதில் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சரியாக தெரியல. ஸோ வந்துட்டு எப்படியாவது அங்கே உள்ளே பூந்தாதான் எடுக்க முடியும்னு அவளும் வந்துட்டு எப்படியாவது உள்ளே வரணும்னு யோசிக்கிறாள். ஸோ அவளோட பெரிய ஃபேனும் அவங்களோட சிஸ்டரு. எப்போ பார்த்தாலும் அவள் கான்செப்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பார்க்கும்போதே உனக்கு வேறு வேலையே இல்லையா, படிக்கிறது கொள்றதெல்லாம் இல்லை, எப்போ பார்த்தாலும் இதே பார்த்துட்ருக்கா அப்படின்னு நீங்கள் திட்ட. உனக்கு என்ன தெரியும், ஆளை மூஞ்சி பாரு, ட்ரம்மு மாதிரி இருந்தால் பார்த்தாது, இங்கே பாரு எப்படி இருக்காங்கன்னு, அந்த மாதிரி இருக்கணும். ஆமாம் ஆமாம், எல்லாருமே மேக்கப் போட்டால் அழகு தான். ஆமாம் ஆமாம், நீ கூட ரொம்ப அழகு பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ யானைக்குட்டிக்கு ஆசையை பாரு அப்படின்னு அவங்கள சொல்ல. நீங்கள் ஆமாம் ஆமாம், நான் யானைக்குட்டி தான், பரவாயில்ல இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தாலும் வெளியே கட்டிக்க முடிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது சொல்ல போய் அவள் ஒப்பேர் வச்சுட்டு போய் சித்திகிட்ட போட்டு கொடுத்தா சித்தியால் வீட்டில் தானே பிரச்சனை, அப்பாவோட நிம்மதி தான் போகணும். நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு கண்டுக்காமல் அப்படியே விட்டுடுறீங்க. ஆனால் அவங்க அப்பா கிட்ட ஏன்ப்பா என்னை மட்டும் இப்படி பெற்றிங்க, நான் ஒழுங்காக இருந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனை இல்லைல்லப்பா, காலத்துக்கு எனக்கும் கல்யாணம் ஆகி நானும் மாமியார் வீட்டுக்கு போயிருப்பேன்ல, உங்களுக்கு என்னால் தான் கஷ்டம், சித்திக்கு உங்களுக்கும் என்னால் தான் சண்டை வருதில்லப்பா அப்படின்னு நீங்கள் அழுதா கூட, கண்ணு அழாதம்மா, நீ தான் என் உலகமே, ஏன்டா இப்படி, இங்கே பார் அப்பா அப்பெல்லாம் நினைக்கலடா அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு நல்லது பண்ண முடியலன்னு வருத்தமாக இருக்குது, உனக்கு என்னடா தேவதடா அப்படின்னு சொல்ல. காக்கைக்கு தன் கொஞ்சம் பொன் குஞ்சு தான்ப்பா, அந்த மாதிரி தான் உங்கள் கண்ணுக்கு நான் அழகாக தெரிகிறேன் போல், உனக்கு என்னம்மா கொஞ்சம் உடம்பு மட்டும், அது மட்டும் இல்லை இந்த பொண்ணு தேவதடா அப்படின்னு சொல்லி அவரோ என்ன இருந்தாலும் அப்பாவாச்சே கொஞ்சிட்டு இருக்க. அங்கே வந்து சித்தியோ என்ன அப்பனும் பிள்ளையும் ஒரே கொஞ்சலுசாக இருக்குது அப்படின்ட்டு வர. இந்த இவளுக்கு தான் மூக்கில் வேர்த்துருமே உன்ட்ட நான் பேசினாலே, எம்மாடியோ என் பிள்ளைக்கிட்ட 2 வார்த்தை பேசினேன் அவ்வளோதான், அவளுக்கு எதுவும் நான் ஒன்றும் பணம்லாம் கொடுத்துல, பயப்படாத, அவள் சம்பளத்தையே நம்ம தான் வாங்கிக்கிறோம், இதில் அவள் என்கிட்ட வாங்கி செலவு பண்ணிட்டாலும் அப்படிங்கிற மாதிரி அவரோ ஒன்றும் சொல்ல முடியாமல் உள்ளே போக நீங்களும் அப்படியே கடை உங்கள் ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. நெக்ஸ்ட் டே எப்பவும் போல் நீங்கள் காலேஜ்க்கு வர அங்கே நம்ம பாய்ஸும் அவனுங்களோட அந்த மிஷனுக்காக அங்கே ஸ்டூடெண்ட்ஸாக வரானுங்க. ஸோ வந்தவனுங்களோ அவனுங்க பாட்டுக்க எஸ்கியூஸ் கேட்காம நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க அப்படியே உள்ளே பூந்து அவனுங்க பாட்டுக்க போக நீங்கள் ஏதோ சத்தம் கேட்டு திரும்ப அப்படியே 7 பேர் உள்ளே வரானுங்க. ஹலோ எஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறீங்க, எவ அப்படிங்கிற மாதிரி அடி ஜங்குக்கோ நான் அப்படிங்கிற மாதிரி திரும்புகிறான். மற்றவங்கெல்லாம் காதல் கூட வாங்கிக்கல, எல்லோரும் போய் அவங்கவுங்க ஒரு இடத்துல தள்ளுறா அப்படின்னு தாங்க ஒருத்தனை நகர்த்தி விட்டு உட்கார. அப்படியே ஜிமினோ ஒருத்தனை அப்படியே அல்லாக்கா தூக்கி அந்த பக்கம் போட்டு உட்கார. இந்த பக்கம் ஒருத்தனுக்கு நடுவில் வந்துட்டு இடம் இருக்குது, அந்த இடத்துல அப்படியே ஜேஹோ பூந்து போய் உட்கார. யாரா நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆரம்பம் உனக்கு தனியாக சொல்லணுமா, எழுந்திரிக்க மாட்டேங்கோ அப்படிங்கிற மாதிரி ஒருத்தனை முறைக்கா. சாரி சார் நீங்கள் உட்காந்துக்கோங்க அப்படின்னு அவனும் எழுந்து ஓடிடுறான். ஸோ ஜின்னும் அப்படியே உட்காந்துட்டு பார்க்க அடுத்து அவன் பக்கத்தில் சுகா போய் உட்காந்துக்கிறான். அப்படியே வந்துட்டு இப்படி ஒவ்வொருத்தராக வந்துட்டு ஒவ்வொருத்தனை கிளப்பி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு தள்ளுறா அப்படின்ட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. ஸோ எல்லோரும் அப்படி சிட்டாங்க. இங்கே ஜங்குக்கு மட்டும் அப்படியே பேசுகிறா. அங்கே என்னடா அவனுக்கு தேவையில்லாத பேச்சு, வாடா இங்கே அப்படின்னு தான் கூப்பிட்றான். ஜங்குக்கும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் உட்கார. ஹே நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு வந்து உட்காந்தா உன்னை யார் பேசணா, கிளாஸ் எடு அப்படிங்கிற கிளாஸ் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கும் போது இப்போ குசுன்னு பேசிகிட்டு இருந்தவங்களாம் அப்படியே வந்துட்டு அவனுங்களே பார்த்துட்டு இருக்க. ஹலோ லிசன், இங்கே நான் கிளாஸ் எடுக்கிறேன், அங்கே என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மற்ற கிளாஸில் இருந்தாலும் திப்புன்னு ஆளுங்க ஓடி வராங்க. பிகாஸ் அவனுங்க ஐடியா அவனுங்க வந்திருக்கானுங்கன்னா விடுவாங்களா, குடுன்னு எல்லாம் ஓடி உள்ளே வர. உங்களுக்கு பிடிச்சி தள்ளி ஒரு கார்னருக்கு போயிட்டீங்க நீங்கள். அப்படியே தள்ளிக்கிட்ட எல்லாம் உள்ளே வந்து அவனுங்க கிட்ட ஐயோ ஆட்டோகிராஃப் சார் ஃபோட்டோகிராஃப் சார் நிற்க. நீங்களும் வாட் த ஹெல் ஆர் யூ டூயிங் அப்படின்னு வாழ் கத்தினாலும் அவன் காதலையும் விழுகல. எல்லாரும் வாழ் கத்திட்டு இருக்க. உங்களுக்கு கோவம் வருது. ஸோ நீங்கள் அங்கேருந்து டஸ்டர் எடுத்து டம்முன்னு தூக்கி அந்த அங்கேருந்து போர்டில் அடிக்க டம்முன்னு சத்தத்தில் எல்லாரும் இப்போ திரும்பி பார்க்குறாங்க. நீங்களோ கெட் அவுட் அப்படின்னு கத்த. இப்போ தான் எல்லாம் சொன்ன வந்து ஐயோ ப்ரொஃபஸர் இருக்காங்களா, இவ்வளோ பெரிய உருவத்தை எப்படி மறந்தோங்கிற மாதிரி எல்லாரும் ஹே அது மேடம் அப்படிங்க கெட் அவுட் அப்படின்னு கத்துறீங்க. எல்லாம் குடுன்னு ஓடிடுறாங்க. ஸோ நீங்களோ ஹே யாருடா நீங்கள், அறிவில்லை, படிக்க வந்துறீங்களா இல்லை வேறு எதுவும் பண்ண வரீங்களா, எத்தனை பேர் உள்ளே வராங்க அப்படி இப்படின்னு நீங்கள் வாழ் கத்திட்டு வந்ததே லேட்டு, அதுலேயும் தெனாவட்டா எக்ஸ்கியூஸ் கூட கேட்காம இப்போ உங்கள் இஷ்டத்துக்கு உட்காந்துருக்கீங்க, ஃபர்ஸ்ட் கெட் அப் அப்படின்னு சொல்லி கத்த. ஆரம்பம் காதை குறைஞ்சிட்டு இப்போ என்ன உனக்கு அப்படின்னு எழுந்து நிற்கிறான். நீங்கள் ஐடல்னா அதெல்லாம் வெளியில், இங்கே சாதாரண ஸ்டூடெண்ட் தான். ஸோ ப்ரொஃபஸர் இருக்கும் போது மரியாதை கொடுக்க கற்றுக்கோங்க. ஸோ எல்லோரும் இப்போ வெளியே போங்க. அட யாரி நீ உன்னோட பெரிய சல்லையாக போச்சு அப்படின்ட்டு பூசணிக்கா அப்படின்ட்டு ஜிமின் எழுந்து என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறான். இங்கே பாரு, நீ படித்த ஸ்கூலில் உனக்கு பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லித்தரல, படிக்க வந்துட்டான் காலேஜுக்கு,
பேசிக் சென்ஸு கூட தெரியல அப்படின்னு நீங்கள் பாட்டுக்க புலம்ப சங்குக்கோ இப்போ என்னம்மா அவனுக்கு பிரச்சனை கிளாஸ் தானே எடுத்துகிட்டு இருந்தேன் அதை கண்டினியூ பண்ணு தேவையில்லாமல் எதுக்கு எங்ககிட்ட வர அப்படிங்க தாங்கோ வந்துட்டு அப்படியே இருந்து என்ன இப்போ கிளாஸ் எடுக்க மாட்டியோ அப்படின்னு கிட்ட வரான். உங்களுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஜர்க்காகி பின்னாடி அது அப்படின்ட்டு நகர என்ன ரொம்ப ஓவராக பண்ணாத என்ன இப்போ என்ன ஒரு 10 நிமிஷம் அது லேட்டாக வந்ததுக்கு காய்ச்சி முச்சுன்னு கிளாஸ் எடுக்கிற வேலையை மட்டும் பாரு என்ன தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் மூக்க நுழைக்காத. நாங்கள் எப்போ கிளாஸ்க்கு வரோம் எப்போ வரல அதெல்லாம் நீ பேசக்கூடாது. எங்களுக்கு எப்போ தோணுதோ வருவோம் தோணலைன்னா வரக்கூட மாட்டோம். அதுக்கு எதுக்கு காலேஜுக்கு வரீங்க வராமே இருக்கலாம்ல என்ன மிரட்டுறியா? இங்கே பாருங்கடா நீங்கள் வெளியே போகாமல் நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். உங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கணுன்னா இவனுங்க வெளியே போவீங்க. என்ன தான் வந்து சப்பியாக இருந்தாலும் அழகாக இருப்பீங்க. அதாவது கண்ணாடிலாம் போட்டுட்டு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பழ மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சைட் அடிப்பானுங்க சில பாய்ஸ். ஐயோ என்னடா நம்ம பம்பளி வெளியே போகிறேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டாலாம் புலம்ப. அதுலேயும் ஒரு சிலர்லாம் கேர்ள்ஸ்லாம் வந்து ஐயோ இவங்களை வெளியில் அனுப்புனா நம்ம எப்படி படிக்கிறது மிஸ் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க ஒரு தடவை மன்னிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அப்படியே வரைஞ்சி கட்டிட்டு வர எல்லாத்தையும் பார்க்குறீங்க. அப்படியே சிலர்லாம் கெஞ்சுறாங்க. அதில் படிப்பு சிலர் இருக்கும்ல அதெல்லாம் ஐயோ கிளாஸ் எடுக்கலன்னா அவ்வளோ எக்ஸாம் வேறு வருது சீக்கிரம் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கெஞ்ச உங்களுக்கோ நீங்கள் கொஞ்சம் இலக்கின மனசு தான் சரி ஒரு டைம் தான் இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் மறுபடியும் ஏதாவது பண்ணிங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னு இன்னும் தாங்க அப்படியே கிட்ட நெருங்க அப்படியே படப்படன்னு இமங்கள் அடிச்சுக்கா அவனே பார்க்க அவனும் உங்களையே தான் அப்படியே பார்த்துட்ருக்கான். என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பின்னாடிலேருந்து டே வாடா அப்படின்னு இன்னும் ஒரு பக்கம் சவுண்டு விட தேங்கோ வந்ததும் ஆரம்பிக்க வேணான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா கிளாஸ் எடு அப்படின்னு போய் உட்காந்துக்கிறான். உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் படப்படப்பே நின்று அப்பாடான் இருக்கு. ஐயோ என்ன கண்ணுது அப்படின்னு பயந்துக்கிட்டு அப்படியே திரும்பிட்டு அப்படின்னு உங்களை நீங்களே சரி பண்ணிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணாதீங்க நான் கிளாஸ் எடுக்கிறேன் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்கு கிளாஸும் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அவனுங்க ஒவ்வொரு நாளும் வரும்போதும் உங்களை ஏதாவது டீஸ் பண்ணுறது இப்படியே தான் பண்ணுறானுங்க. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் அவனுங்க கிட்டே வந்துட்டு இவன்னா பெரிய இவளா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிரின்ஸிபல் கிட்டேயும் போயிட்டு சார் அந்த ப்ரொஃபஸரை தூக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டுப்பானுங்க. சாரி அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்களெல்லாம் அப்படி எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல என்னடா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறானுங்க. சரி நம்ம என்ன இங்கே படிக்க வந்தோம் நமக்கு தேவை அந்த சிப்பு அதை சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்களும் வந்துட்டு கிளாஸுக்கு திடீர்னு வருவானுங்க திடீர்னு இருக்க மாட்டானுங்க. எங்கே போனானுங்க நீங்கள் தான் தேடணும். சம்டைம்ஸ் எங்கேயாவது நின்று ஒன்றா பேசிகிட்டு இருப்பானுங்க. ஹலோ உங்களுக்கு மட்டும் என்ன தனியாக சொல்லணுமா கிளாஸ் நடக்குதுல வந்து கவனிச்சாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி போய் நீங்கள் சின்ன பசங்களுக்கு அப்புறமா கூட வந்துட்டாடா இம்சா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோ இப்போ என்ன உனக்கு அப்படின்னு கிட்ட நெருங்க அது படிக்க அப்படின்ட்டு நீங்கள் திணற ஏன்னா பம்பிளி உனக்கு இதான பேர் வச்சுருக்காங்க வந்தம்மா உன் வேலை என்னமோ அதை பார்த்தமான்னு இருக்கணும். சும்மா எங்கே பின்னாடி நான் அலையிறதா உனக்கு வேலை இல்லை. நீ ப்ரொஃபஸர் தானே டிடெக்டிவ் மாதிரி எதுக்கிட்டு எங்கே பின்னாடி சுற்றுற அப்படின்னு சொல்லி கேட்க அது நீங்கள் இங்கே நின்றுட்டுருக்கீங்க தேவையில்லாமல் தண்டமாக டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அதான் அப்படின்னு ஆரம்பிக்கா. ஐயோ அம்மா அறிவாளியே எங்களுக்கு இருக்கிற அறிவே போதும் நீ பா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆரம்பங்களை அப்படியே வந்துட்டு கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளிவிட நீங்கள் அப்படியே அவனுங்களை மறைச்சிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறீங்க. இவன் என்னடா பெரிய இம்சையாக இருக்கா படின்ட்டு குண்டம்மா ஒரு நாளைக்கு உருட்டி விட்றேன் சரியாயிரும் தாண்டப்பா மாதிரி அப்படியே உருண்டுட்டு போனோன்னா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு பக்கம் கலாய்க்கிறாரு. கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஆனாலும் போங்கடா இடியட்ஸ் படிப்போட அருமை உங்களுக்கு எங்கே தெரிய போகுது அப்படின்னு புலம்பிக்கிட்டே நீங்கள் போய் இவனுங்களும் வந்துட்டு அப்பப்போ டைம் கிடைக்கும் போகலாம் எங்கே தான் இருக்கும் ஷோ இந்த காலேஜு சல்லடை போட்டு சலிச்சாச்சு இன்னும் எங்கே தேடுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி தான் அவனுங்களும் இருக்கிற எல்லா பக்கமும் தேட பட் எங்கேயும் கிடைச்ச மேலே அப்போ ஆரம்பம் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஈஸியாக எடுக்கிற இடத்துலலாம் வச்சுருக்க வாய்ப்பில்லை எங்கேயோ மறைச்சிருக்காங்க சிப் ரொம்ப சின்னது ஸோ நம்ம இன்னும் தேட வேண்டியது இருக்கும். ஒரு வாரத்தில் முடிக்கணும்டா அதுக்கு மேலெலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க சீக்கிரமே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்களும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. இங்கே நீங்கள் வந்துட்டு படித்தா படிக்கலாட்டி போங்கடா அப்படின்னு கிளாஸ் எடுக்க அப்படியே வந்துட்டு இப்போ எல்லோரும் உள்ளே வரானுங்க. வரும்போதே ஓய் அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு தான் வரானுங்க. வந்துட்டானுங்க ஆராத்து அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் காதிலே வாங்கிக்காமல் அவனுங்களை பற்றி நீங்கள் எதுவுமே இது உங்களோட வேலையை மட்டும் பார்க்குறீங்க. அப்பப்போ உங்களோட மனசு கேட்காம அவனுங்களை போய் ஏதாவது திட்டுறதும் அவனுங்க உங்களை கலாய்க்கிறதும் நீங்கள் அதை பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டு வரதும் இப்படியே தான் டேஸ் போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு காலேஜில் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் வந்துட்டு டான்ஸ் பண்ண நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட வந்து கேர்ள்ஸ் வேணும்னே வந்து மேம் நீங்கள் ஆடி காட்டினீங்கன்னா நாங்கள் அதே மாதிரி ஆடிக்குவோம் அப்படி இப்படின்லாம் சொல்லி கேட்க உங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது உண்மையிலே தான் கேட்குறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு சரி அதுங்களோ ஹைஃபை பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த ஐடல்ஸ் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. அவனுங்களே நம்ம கிளாஸுக்கு வந்தது நமக்கு புண்ணியம்னு நினச்சா இந்த அம்மா வேறு இன்றைக்கி இருக்குது இது ஆட தெரியாமல் தத்தக்கான ஸ்டேஜை உடச்சி கும்பிட்டு கீழே விழுவணும் எல்லாம் பார்த்து சிரிக்கணும். இரு நான் போய் அவங்க எல்லாம் வர சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒருத்தையோ குடுக்குன்னு ஓடி போய் அது ஐடல்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்படின்னு திரும்பி பார்க்குறானுங்க 7 பேரும் உங்களுக்கு
ஒரு விஷயம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், வாங்களேன் என்ன அப்படின்ட்டு அப்படியே கிட்டே வந்துட்டு அவங்கள பார்க்க, அது சர்ப்ரைஸ், உங்களா அந்த மேம் எப்போ பார்த்தாலும் சல்ல பண்ணிகிட்டே இருக்குல்ல, அதான் அது டான்ஸ் பண்ண போது அது எப்படி கேவலமாக இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்து சொல்லுங்கள் எது அப்படின்ட்டு அவனுங்களும் அப்படியே பார்க்க, ஆமாம் வாங்களேன் அப்படின்னு, அந்த ட்ரம்மு டான்ஸ் ஆட போதா அப்படின்னு சொல்லிட்டு சின்னோ இரு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு வர ஆரம்பம் நான் கூட அப்படின்னு அப்படி ஓரானுங்க. நீங்களும் நம்ம சாய்பாலி ரேஞ்சுக்கு அப்படியே மேலே ஏறி நின்னவங்க அப்படியே பாட்டை போட்டுட்டு அவனுங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் நீங்கள் பாட்டுக்கா சும்மா இறங்கி குத்துறீங்க. அந்த உடம்பெல்லாம் உங்களுக்கு பெரிய மேட்ரே இல்லைங்கிற மாதிரி சும்மா அவ்வளோ அழகாக அவங்க சோடா புட்டி கண்ணாடி தூக்கி ஓரம் கட்டிட்டு ஆடுறீங்க. நீங்கள் ஆடுறதை பார்த்து உண்மையிலேயே அவனுங்க வந்துட்டு ஏதோ காமெடி பண்ண போகிறீங்க, கீழே விழுந்து வர போகிறீங்கன்னு அப்படியே ஒரு இதாக வந்தவனுங்களாம். என்னடா இவன் இந்த குத்துறா அப்படிங்கிற மாதிரி தான் ஜங்குக் ஜிமின்லாம் அப்படியே வந்துட்டு ஒருத்தர் பார்த்துக்கா சுகா அடேங்கப்பா என்னம்மா ஆடுறா அப்படிங்கிற மாதிரி, ஏம்மா இவெல்லாம் நல்லா ஆடலான்னு கூட்டிகிட்டு வந்தாங்கிற மாதிரி ஜேவ பார்க்க, நம்ம ஒன்று அங்கே ஒன்று நடக்குதே, இது ஸ்டெப்பு நமக்கே வருமா தெரிலன்னு அவங்களாம் அப்படியே திருத்துன்னு முழிச்சிட்டுக்கா. நீங்கள் ஆடும் போதே அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஏன்னா பாய்ஸை வேறு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கல்ல. ஸோ அவனுங்களும் மெய் மறந்து சும்மா சொல்லக்கூடாது ஏற்றமே நல்லா தான் ஆடினேன் அப்படின்னு சொல்கிறானுங்க. தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவங்க வெக்ஸ் அப்படியே மாட்டிக்கிட்டு கீழே வந்து அந்த பொண்ணுங்களை பார்த்து, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஸோ உங்களை உருவகிரி பண்ண கூப்பிட்ருக்காங்கன்னு எனக்கு வந்து வருத்தமாக இருக்கும்ல. ஸோ வந்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட இதை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே வெளியே போக, ஒரு டான்ஸ் ஆடிட்டா பெரியவ சரி விடுங்க ஃபீல் பண்ணாதீங்க, வேறு அதில் மாட்டு வாழ அப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் வந்துட்டு கலாய்ச்சி விட்டுருக்கானுங்க. ஸோ அவனுங்களும் பெருசாக ஒன்றும் தாக்கம் இல்லை. இப்படியே வந்துட்டு அந்த கல்ச்சுரல்ஸும் வருது. அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வர்றது வந்துட்டு அவங்களோட அம்மா தான். பிகாஸ் அந்த காலேஜில் அவனுங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. ஸோ அதனால் அவங்க தான் வந்துட்டு அங்கே வந்துட்டு இது சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியல, நீங்களும் வந்துட்டு பொக்கே கொடுத்து அவங்களுக்கு வெல்கம் பண்ணுறது. ஏன்னா இங்கே உள்ள ஸ்டாஃப்லேயே நீங்கள் ரொம்ப வந்துட்டு கைண்டாக எல்லாத்தையும் நடந்துக்கனால உங்களே தான் வெல்கம் பண்ண சொல்லிப்பாங்க. நீங்கள் வெல்கம் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட உட்காந்து பேசி அவங்களுக்கு வேணுங்கிறத அரேஞ்ச் பண்ணதுலேருந்து அவங்களும் வந்து சிரிச்ச முகமாக நீங்கள் எல்லாம் பண்ணுறதுன்னு கவனிக்கிறாங்க. ஸோ ஓடி அங்கே இருக்கிற எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு அதுலேயே உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஸ், அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்து எல்லாத்தையும் செய்கிறீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டான்ஸ் ஆடும்போது அவங்களுக்கு தேவையான தண்ணியிலேருந்து அவங்க ஒரு டயர்டானால் அவங்களுக்காக ஃபுட்டுன்னு எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு பார்த்து ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா எப்படி செய்வாங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு அவங்க வெளியில் போகும்போது கூட அங்கே ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கிருன்னு வந்துடுது. ஸோ சுகர் வந்துட்டு ஹைப்பாய். ஸோ அவங்கள பிடிச்சி உட்கார வச்சு அவங்களுக்கு வந்துட்டு யாருமே கிட்ட வராது கூட நீங்கள் தான் ஓடி போய் பிடிச்சி அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு சுகர் கொடுத்து கொஞ்சம் வந்துட்டு சாக்லேட்டு அப்புறம் தண்ணிலாம் கொடுத்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ஏன் அலையிறீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க வேலையும் சேர்த்து நீங்களே பார்க்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அடேங்க பரவாயில்லையே நல்ல பொண்ணாக தான் இருப்பா போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்துட்டு அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறாங்க. சூப்பர் மார்க்கெட் போகும்போது வழியில் நீங்கள் காய்கறி வாங்கிட்டு மார்க்கெட்டில் நிற்கிறத பார்க்குறாங்க. இது அந்த ப்ரொஃபஸர் பொண்ணு தானே அப்படின்னு பார்க்க உங்கள் சித்தியோ பக்கத்தில் நின்று, உனக்கு ஒரு காய் கூட வாங்க தெரியாதா அப்படி இப்படின்னு திட்ட, இல்லை சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பிகாஸ் அங்கே நிற்கிற அந்த கடைக்காரர்கிட்ட அவர் கேட்ட விலைக்கு நீங்கள் வாங்குறீங்க. உங்கள் சித்தியோ அதுக்கு திட்ட நீங்கள், இல்லை சித்தி பாவம் இவங்க இதே சூப்பர் மார்க்கெட்னா அங்கே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அதுக்கு அப்படியே தானே வாங்குவோம், இவங்கெல்லாம் பாவம் இந்த பையர்ஸ் கிட்ட இப்படி பண்ணக்கூடாது, அவங்களோட உண்மையான காய்கறிக்கு ஏற்ற விலை தானே வைக்கிறாங்க, பாவம் 5 பத்தில் என்ன வரப்போகுது அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலும், ஆமாம் இவங்க பெரிய வாரி வழங்குற வள்ளல் பரம்பரை தூக்கி அள்ளி கொடுக்குறாங்க, மூடிக்கிட்டு நான் சொன்னதை செய்தி அப்படின்னு திட்டிக்கிட்டே அவங்க இருக்கா. இதெல்லாம் கேட்டால் அவங்க எப்படியே வந்துட்டு பாய்ஸ் அம்மாக்கோ அந்த பொண்ணு ஒரு ப்ரொஃபஸர் நடு ரோட்டில் இப்படி எல்லோரும் முன்னாடி இப்படி திட்டுறாங்களே, வாயை கூட தொடக்க மாட்டேங்கிறாளே, இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களை இன்னும் உங்கள் மேலே இம்ப்ரெஸ் தான் உங்களுக்கு ஆகுது. ஸோ வந்துட்டு அதே மாதிரி தான் அங்கே வந்துட்டு அந்த வயசானவங்களாம் வந்துட்டு பைசா கேட்கும் போதெல்லாம் அப்படியே நீங்கள் வாட்டுக்கு எடுத்து கொடுக்க அதுக்கும் திட்டு விழுகுது சித்தி. ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து அப்புறம் நீங்கள் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் காலேஜுக்கே கிளம்பி போகிறீங்க. இது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியாமல் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களோ அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்குது உங்களை பற்றி விசாரிக்க, அது ஏன் கேட்குறீங்க, அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை பாவம், அது ப்ரொஃபஸராக வேலைக்கும் போயிட்டு எங்கள் வீட்லேயும் இந்த அம்மாக்காரிக்கிட்ட இடி வாங்கிட்டு கிடக்கு அப்படி இப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, ஆமாம் இவ அம்மா இல்லை அவங்க அம்மா இறந்து போச்சு சித்திக்காரி, அதான் என்ன தான் இருந்தாலும் சித்தி அவள் வேலையை காட்டிடுவாள்ல, சொந்த அக்கா பிள்ளையவே இந்த பாடுபடுத்துகிறான், அந்த பிள்ளை வேலைக்கும் போயிட்டு வீட்லேயும் வேலை பார்த்துக்கிட்டு பாவம் அதுக்கு என்னைக்கு விடுவி காலமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் சொல்லிட்டு போக, இம்பட்டு நல்ல பிள்ளையா இருக்கா விடவே கூடாது அப்படின்ட்டு அவங்களும் வந்துட்டு அடுத்ததாக அவங்க அப்பா கிட்ட தான் வந்து பேசுகிறாங்க. ஏங்க நானே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கேன், ஒன்றும் இது பண்ண மாட்டேங்கிறானு, நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேங்க, ரொம்ப தங்கமான பிள்ளை, படித்த பிள்ளை வேறு, கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், அந்த பிள்ளை எந்த கேள்வியும் அதிகமாக கேட்காது, இவனுங்களை பற்றிலாம் இது பண்ணிக்காது, பணம் காசு மேலே ஆசை இல்லாத பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்ல, அப்படியாடி இந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்குறாரு ரொம்ப ஆச்சரியமாக. அதுவா அது நம்ம காலேஜில் ஒரு ப்ரொஃபஸரை பார்த்தேன் அப்படின்னு உங்களை பற்றி சொல்ல, நான் கூட இப்போ கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணும் புதுசாக தான் ஜாயின் பண்ணியிருக்கான் ப்ரொஃபஸராக, ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிலாம் கேள்விப்பட்டேன், ஆனால்
நீ பெற்றிருக்க உத்தம புத்திரனுங்கெல்லாம் அதுக்கு ஒத்துக்கணுமே. அவனுங்க கண்டிப்பாக ஒத்துக்குவானுங்க, ஒத்துக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்துட்டு இது பண்ணியிருக்கானுங்க. ஸோ பாய்ஸும் வந்ததும், இங்கே பாருங்கடா, நீங்கள் இப்படியே திரிஞ்சிக்கிட்டு இருந்தால் எப்படி கல்யாணம்மா ஆரம்பிச்சிட்டிங்களா, அது எங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா அப்படிங்கிறானுங்க. பிகாஸ் அவனுங்க 7 பேத்துக்குமே ஒரு பொண்ணு மேலே அஃபேர் இருக்குது. அந்த பொண்ணோட தான் இவனுங்க வந்துட்டு பழகிட்டு இருக்கானுங்க. பட் அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் நாகரிக மங்கை. ஸோ அவளை கொண்டு வந்து இவங்க முன்னாடி நிறுத்த முடியாது. அதனால் லோனாவை பற்றி இப்போதைக்கு அம்மாவுக்கு தெரிய வேணாம், நம்ம அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறானுங்க. ஸோ லோனாவுக்கு இவங்க வீட்டில் வந்து இவங்க அம்மா அப்பா பார்த்து குடும்பம் நடத்தி அதெல்லாம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவளுக்கு அவனுங்களோட பணம் தேவை. ஸோ அதனால் கூட இருக்கா. இவனுங்க தான் அதை லவ்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. பட் அவளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பணம் கிடைக்குதா, ஜாலியாக இருக்கமா, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்துட்டு இப்படி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இவனுங்க கல்யாணம்லாம் வேணாம் அப்படி இப்படின்னு தள்ளி போட்டாலும், இங்கே பாருங்கடா, எனக்கு முடியல, ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, நான் இவ்வளோ நாளாக சொல்லாமல் இருந்தேன் அப்படின்ட்டு அவங்களும் வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குங்கிறத இப்போ தான் வந்து ரிவீல் பண்ணுறாங்க. 7 பேத்துக்கும் என்னம்மா இது, எந்த நேரத்தில் எதை பேசிகிட்டு இருக்கேன், இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முக்கியம், வாங்க போகலான்னு ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூப்பிட்டா முடியாது, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு கல்யாணம் ஆனால் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவேன், இல்லை நான் இப்படியே போகிறேன், கல்யாணமே பண்ணாமல் உங்களை இப்படி வீட்டில் வச்சுக்கிறதுக்கு நான் போய் சேரலாம் அப்படிங்கம்மா. என்னம்மா நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க, எங்களுக்கு என்ன அப்படி வயசாகிடுச்சு, 23 வயசு ஒரு வயசா அப்படி இப்படின்னு அவனுங்களும் எவ்வளோ தான் வந்துட்டு சொன்னாலும் அதெல்லாம் முடியாது, கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுங்கள், இல்லைனா நான் எதுவும் எடுத்துக்க மாட்டேங்க. டாட் என்ன பேசுகிறாங்க மாம், நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, நான் என்னப்பா பண்ணுறது, நானே எவ்வளோ சொல்லிட்டேன், பிடிவாதமாக இருக்காளே உங்கள் அம்மாவை பற்றி தான் தெரியுமே, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மேபி அவள் மாறுவா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, அவனுங்களுக்கும் அம்மா ஹெல்த் தான் முக்கியம்னு பிளாக்மெயில் பண்ணாதீங்கம்மா, சரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற. அதெல்லாம் முடியாது, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள், அடுத்த நிமிஷம் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறேன் அப்படிங்கிறாங்க. படுத்துகிறமானி அனிது, சரி ஆகிற வேலையை பார் அப்படின்னு ஆரம்பிச்சல. எது இப்படி சொன்னால் எப்படிடா, நீங்கள் பொண்ணை பார்க்க வரல அம்மா, நாங்கள் தான் பொண்ணை பார்க்க வரணும்னு இல்லை, நீங்கள் பார்த்தாலே போதும் அப்படின்னு ஜின்னு சொல்ல. இது எப்படிரா, அது அப்படி தாம்மா, நீங்கள் சொல்லுங்கள் இவ தான் பொண்ணுன்னு, நாங்கள் தாலி கட்டுறோம் அப்படிங்கிறான் சுகா. என்னப்பா பொண்ணே பார்க்காம எப்படி, அதான் நீங்கள் பார்த்துட்டிங்களே, பார்த்துட்டு வந்தானே சொல்கிறீங்க அடிஞ்சே கேட்க. அது இந்த பாருங்கம்மா, இந்த சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு தேங்க்ஸ் அல்ல ஜிமினோ. ஆமாம்மா, நீங்கள் போய் பொண்ணை பார்த்துருப்பீங்க, முன்னாடியே தெரியுது, யாரையோ ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஓகே ஃபைன், உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல ஓகே அப்படின்னு ஜிமின் சொல்ல. ஜங்குக்கோ அதே தான், நீங்கள் போய் பொண்ணை பாருங்கள், கல்யாணத்துக்கு நாங்கள் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஏடா 3வது மனுஷர் கல்யாணம் மாதிரி சொல்கிறீங்க, இது உங்கள் கல்யாணம், நீங்கள் வந்து பொண்ணெல்லாம், அதான் சொல்லிட்டோமேம்மா, நீங்கள் போய் பாருங்கள், கல்யாணத்துக்கு வந்துடுறோம் அப்படிங்கிறானுங்க. என்னடா இப்படியே சொல்கிறீங்க, அதான் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டோமே அப்படி நான் கோரஸாக 7 பேர் சொல்ல. அவங்க அப்பாவோ, சரி விடு, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதே, இந்த அளவுக்கு அவங்க இறங்கி வந்ததே பெருசு, விட்டுரு, பொண்ணு பார்க்குறது எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், கல்யாணத்தை ரெடி பண்ணிட்டு சொன்னால் கண்டிப்பாக வந்துடுவானுங்க, வந்துடுவீங்களப்பா அப்படிங்க. ஷுவர், அதெல்லாம் வாக்கு மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரும், இப்போ எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, இந்த நடு ஜாமத்துலையா அப்படின்னு கேட்குறாங்க. அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்குமா அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் வெளியே போக. இவனுங்க என்னமோ ஆந்த மாதிரி தெரியுறானுங்க, எந்த நேரத்தில் பெற்றனும் நைட்டில் தான் ஒரு சுற்றுறானுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க புலம்பிட்டுக்க. சரி விடு, உன் உடம்பை போட்டு இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, வா, எனக்கு என்ன, நானும் நல்லா தான் இருக்கேன், அதுதான் எனக்கு தெரியுமே, சரியான ஆல்ரெடி நீ இப்படிலாம் சொன்னால் தான் அவனுங்க ஓவரா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லானுங்க. பசங்களை பற்றி தெரிஞ்ச அம்மா தான். இங்கே 7 பேரும் என்னடா அம்மா யாரோ திடீர்னு, விடு அம்மாவுக்காக அது வீட்டில் இருக்கட்டும், பேசி எப்படியாச்சும் டிவோர்ஸ் கொடுத்து அனுப்பிடலாம் கொஞ்ச நாள், அப்புறம் லோனாவை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கலாம் அம்மா கிட்டே சொல்லிவிட்டு அப்படிங்கிற மாதிரி உனக்கு சொல்ல. அதுவும் சரி தான், லோனா மாதிரி எல்லாம் அம்மாவுக்கு சீக்கிரம் செட் ஆக மாட்டாங்க, கொஞ்ச நாள் போட்டோம், பொறுமையாக சொல்லி நம்மளே கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க ஆளுக்கு நினச்சிட்டு இவனுங்க வர்றது என்னமோ அந்த காலேஜுக்கு தான். ஸோ உள்ளே வந்து எங்கேயாவது அந்த சிப் கிடைக்குமாங்கிற மாதிரி தேட, இங்கே அந்த ஐடல் இருப்பாள், ஸோ அந்த பொண்ணும் உள்ளே தான் வரா. ஸோ அவளும் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் எகிரி குதிச்சு உள்ளே வந்து, அவளும் உள்ளே ஃபஸ்ட்டு அவள் தான் வந்திருப்பா, வந்து ஒரு இடத்துல வந்து இதை தேடிட்டு இருக்கா. அப்போ சடனாக அங்கே இன்னொரு குரூப்பும் உள்ளே போகிறது. ஸோ அந்த குரூப் கண்ணோட உள்ளே போகிறோம். அவனுங்களை பார்த்ததும் எப்போ அப்படியே ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறா. ஸோ அப்படியே வந்துட்டு இந்த பாய்ஸும் 7 பேர் வந்தவங்க ஒரே இடத்துல தேட வேணாலும் பிரிஞ்சு போய் தரலான்னு ஆளுக்கு ஒரு பக்கம் போக, அப்போ தேங் கரெக்டாக அவள் இருக்கிற இடத்துக்கு தான் வரான். ஸோ அந்த இடத்துல தான் ஆல்ரெடி ஒரு 100 ஆள் இருக்க. தேங் வர சத்தம் கேட்டு அவனை ஷூட் பண்ணலான்னு நினைக்க, இவன் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருப்பாள். தேங் கிட்ட வரும்போது டக்குன்னு அவனை யாருக்கும் தெரியாமல் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே பிடிச்சிருக்க. அவனும் கத்த போக அப்படின்னு அவள் வாயை பொத்திடுறா. அவனும் அவளே அப்படியே பார்க்குறான். அவளும் அவனை தான் தாங்க அந்த கண்ணை பார்த்ததுமே அப்படியே அவளே மெய்மார்த்து பார்த்துட்டுருக்க. அப்படியே கண்ணை காட்டுறா. இப்போ தான் அங்கே பார்க்குறான், அங்கே ஒருத்தன் கண்ணை நிற்க, இவன் யாரா 3ஆவதா அப்படிங்கிற மாதிரி, இவன் யார் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பார்த்துட்ருக்கான். ஸோ அவளை கொஞ்ச நேரம் அவனை அப்படியே பிடிச்சிருக்கா. அவன் இவன் யார் அப்படிங்கிற மாதிரி அவனை கவனித்த நேரம் அந்த இடத்துலேருந்து நகர்ந்துடுறா. இவனும்
இவன் எங்கே போனான் அப்படின்னு பார்த்துட்டு இவன் யாருன்னு மொதல் இவன் கதையை முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பின்னாலேருந்து அந்த அவன் வாயை பற்றி அவனை போட்டு மங்கிட்டு இருக்கான். ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வந்தா கரெக்டாக அப்போ ஜங்குக் கிட்ட மாட்டிக்கிறா. ஜங்குக்கோ நீ யாரு அப்படின்னு கேட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் 4-5 பேர் வர சவுண்டு கேட்டு ஜங்குக்கு பிடிச்சி இழுத்துட்டவ திடீர்னு ஓடுறா. ஸோ ஜங்குக்கோ யார் நீ அப்படின்னு பேசும்போது அப்படின்ட்டு கண்ணை காட்டா. அங்கே 2-3 பேர் வரா. இவனுங்க யாரு? ஓ ஆளா? ஏன் ஆளா இருந்தா நான் ஏன் பயந்து வரேன் அதானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போதே அவளை வந்துட்டு அவனுங்க இன்னொரு குரூப் போல். ஓ அப்போ நீ கூட வேறு குரூப் தானே? யார் நீ அப்படின்னு கேட்டிருக்கான். ரொம்ப முக்கியம், இவனுங்களை இப்போ முடிக்கணும். அதுவும் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை முடிக்க நானே போதும் அப்படிங்க. அப்போ சரி அப்படின்ட்டு அந்த இடத்துல இந்த ஓட அதுக்குன்னு இப்படியே ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அவளை பிடிச்சி இழுக்க 2 பேரும் அப்படியே வந்துட்டு ஒரு நிமிஷம் உடனே பாடி டச் ஆக ஒருத்தர் பார்த்துட்ருக்க. அப்போ அவனுங்க யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குடுகுடுன்னு ஓடி வர. கார் அடிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேபி வெயிட் பண்ணு ஃபைட்டை முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜங்கு கண்ணடிச்சு சொல்லா. அப்படியே அந்த பொண்ணு தலையில் அடிச்சுட்டாங்க இந்த குடுகுடுன்னு ஓடுறா. ஸோ ஓடினவளோ வந்துட்டு அங்கே ஸ்லிப்பாகி விழுக போவா. அவளை ஹிப்போட ஹோல் பண்ணி டக்குன்னு ஒரு கை உள்ளே இழுக்குது. அப்படியே சுகா தான் அவளே பக்கம் கண்ணை அப்படியே இறுக்கி மூடி நிற்கிறா. அவனோ நீ யாரு அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் முழிச்சு பார்க்குறா. அப்படியே வந்துட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அங்கே அப்படின்னு கண்ணே காட்ட என்னங்க அப்படின்னு திரும்ப அங்கே ஒருத்தன் அப்படியே வந்துட்டு கத்தி எடுத்துகிட்டு சுகாவை குத்த வர கரெக்டாக அதை அவ்வளோ பிடிச்சி அவனை அப்படியே வந்து கிக் பண்ண அவனும் எகிரிக்கிட்டு போகிறான். வாவ் அப்படின்ட்டு சுகா பார்த்துருக்கா. வா அங்கே பாருங்கள் நிறைய பேர் வரானுங்க. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கையை பிடிச்சிட்டே சுகா வந்துட்டு ஃபைட் பண்ண இவன் என்ன கையை விட மாட்டான் போல அப்படின்ட்டு அந்த பொண்ணு அவங்ககிட்ட எப்படியாவது கையை உருவிக்கிட்டு போகணுன்ட்டு ஃபைட் பண்ணும் போதே அப்படியே வந்துட்டு அங்கேருந்து அவன் நழுவிடுறா. ஸோ இங்கே அப்படி ஒரு சண்டை கலவரம் நடக்க அந்த சத்தம் கேட்டுச்சு மேலே வர. அப்போ கடன்னு அவளும் கீழே இறங்க 2 பேரும் மோதி அப்படியே வந்துட்டு ஒரு செவத்தில் மோதி நிற்கிறாங்க. அப்படியே ஜெயப்போ நீ யாரு அப்படின்னு பார்க்க ஆளுங்க தான் ஒரு வேளை சண்டை போடுறாங்களோ யார் நீ அப்படின்னு மூஞ்சா அப்படியே வந்துட்டு இது பண்ண பார்க்க மாஸ்க்கை அதை விடாமல் அப்படியே பிடிச்சிட்டு நான் எதுவும் பண்ணலை அங்கே ஆல்ரெடி சண்டை நடக்கும். அப்போ ஏன் நீ ஓடுற? ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒருத்தன் அப்படியே ஓடி வரான். ஸோ அவனை பார்த்ததுமே டக்குன்னு பின்னாடி இந்த கன் எடுத்து அவ்வளோ வந்துட்டு டப்புன்னு ஃபயர் பண்ண. அப்போ தான் ஜெயப் திரும்பி பார்க்க அங்கே ஒருத்தன் ஜெயப்பை தான் குத்துறதுக்கு வேகமாக ஓடி வந்திருப்பான். ஓ மை காட் எனிவே தேங்க்ஸ் அப்படின்னு ஜெயப் சொல்லிட்டு அவளே ஒத்து பார்க்க அடுத்த நிமிஷம் ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓட ஜெயப்புக்கோ இவளை ஃபாலோ பண்ணுறதா இல்லை மேலே பிரதர்ஸ் இருக்காங்க அவனுங்களை தான் காப்பாற்றணும்னு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவனுங்களுக்கு தானே கடன்னு மேலே ஏறிறாரு. ஸோ இங்கே அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஓடி வர அப்படியே வந்துட்டு ஜிமின் மேலே ஜிமினும் அவளும் சேர்ந்து இப்போ உருள்றாங்க. ஸோ அங்கே உள்ளவனுங்களும் வந்துட்டு அங்கே ஏதோ சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தவனுங்க இப்போ 2 பேர்த்தையும் பார்த்துட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்க 2 பேரும் அப்படியே ரோல் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ ரோல் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்குள்ளே ஒரு அது ஃபுல்லாக வந்துட்டு காலேஜுங்க நல்லா ஒரு இது இருக்குல்ல ரூம்ஸாக. ஸோ வந்துட்டு ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போய் 2 பேரும் அப்படியே ஒளிஞ்சிக்க இவனுங்க இருட்டுக்குள்ளே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தேட ஆரம்பிக்கிறானுங்க. அதில் ஒருத்தனும் பாஸ் லைட்டை போட்டு தடுமா எல்லா லைட்டையும் போட்டு விட எவனாச்சும் உள்ளே வரட்டும் அறிவு இருக்காடா சிசிடிவி கேமரா இருக்குன்னு தானே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வரோம் நைட் விஷன் கேமரான்னு தெரியுமே அதானே மூஞ்ச மறைச்சிருக்கோம் மூட்டு வாடா எங்கன்னு போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க டார்ச் அடிச்சு அப்படியே தேடிட்டு வரானுங்க. ஸோ 2 பேரும் என்ன யார் நீ அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே பார்க்குறான். அது நான் யாருன்னு இப்போ முக்கியமா? ஆமாம் அவனுங்க ஏன் ஒன்றா துரத்துறானுங்க தெரியலையே. எதுக்கு மொதல் நம்ம ஒழிஞ்சிருக்கோம் வா அவனுங்களை பொழந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட அதுவும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் என் கண்ணு மிஸ் ஆயிடுச்சு. எது? ஆமாம் என் கண்ணு மிஸ். அவனுக்கு கையில் கன்று இருக்குது. இப்போது வேகம் முக்கியம் இல்லை விவேகம் தான் முக்கியம். எப்படி நீ கிளாஸ் எடுத்துருந்தா வேலைக்கு ஆகாது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே 1 நிமிஷம் திரும்பி நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்க அப்படியே அவ்வளோ அதெல்லாம் பார்க்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிரா. ஜிமிலும் அங்கே இருக்கிறவங்களை போட்டு பழந்துட்டு இருக்கான். அடுத்ததாக ஓடினவ அங்கே கீழே கண்ட பிரிஸ்டல் எடுத்து பார்த்துட்டு இருக்கா ஜின்னு கிட்ட தான். பிகாஸ் அதான் அவளோட பிரிஸ்டல் கீழே வந்துச்சும் ஓடி வந்திருப்பா. ஸோ அதை வந்து அவரோ இது யாருது நம்மளது மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்கா. டக்குன்னு ஓடி வந்து இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ போடுங்க யார் நீ இதுக்கு கன்று வச்சுருக்க அது ஓன் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் கண்ணை எடுத்து அப்படியே வந்துட்டு அவளை பாயிண்ட் பண்ண ஹலோ உங்களை நான் எதுவும் பண்ண வரல அப்போது நல்லவளுக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி தான் ஜின்னு பார்க்க அது ஏதோ அவனுங்களை சுடத்தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கே ஒருத்தர் ஓடி வர அவனை ஷூட் பண்ண ஜின்னும் திரும்பி ஆத்தி யார் இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கலாயிறங்குறாரு. ஸோ அப்போ குடு அந்த பக்கம் ஆரம்பித்து உங்களை அப்படியே வழி மாறிச்சு நீ யார் அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த பொண்ணும் இப்போது நான் யாருங்கிற ஆராய்ச்சி பண்ணுற அவசியம் இல்லை அவனுங்களாம் மிதித்து பிரித்து எடுக்கணும் ஆள் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ அவனுங்க ஆள் இல்லையா ஏன் ஆளை நான் அடிக்க போகிறேன் அப்படிங்க ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே ஒருத்தன் அடிக்க ஓடி வரான். அப்போ ஆரமோட ஷோல்டர் அந்த பொண்ணு அப்படியே புல் பண்ணி அப்படியே வந்துட்டு ஜம்ப் பண்ணி அவனை ஒரு கிக்கு தான் அவனும் போய் இவளுக்கு இங்கே ஆரமோ அந்த பொண்ணை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். சரி அது எப்படி என் பாடியில் நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஐயோ நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்களா அப்படிங்க அது உனக்கு பேலன்ஸுக்கு நானும் பணமர மாதிரி இருக்கீங்களே அதான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் எது அப்படிங்க இப்போ ஆர்கியூ பண்ணுற நேரம் இல்லை
அட்டாக் பண்ணுற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அவங்கள அடித்து பிரிக்க விட அவனுங்க யானத்தில் எல்லாமே முகத்தை மூடியிருக்கானுங்க. அதே மாதிரி தான் பாய்ஸுமே எல்லாருமே அப்படி தான் வந்திருக்கீங்க முகமூடி கொலைக்கார மாதிரி. ஸோ யாருன்னு யாருக்குமே தெரியல. எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டா அந்த இடத்துலேருந்து எப்படியும் அந்த பொண்ணு நேக்காக எஸ்கேப் ஆக ஃபைட்டு முடிஞ்சு எங்கடாவ அப்படின்னு பார்க்க உன் கூட தானே இருந்தா உன்கிட்ட இல்லை அப்படின்னு ஆளுக்கு பார்க்க இப்போது அங்கே அடி வாங்கினவங்க மட்டும் தான் உருண்டுட்டு கிடக்கானுங்க. இவனுங்க யார் என்னென்னு டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஆளுங்களை வர வச்சு அவனுங்களை அள்ளி போட்டுட்டு போக சொல்லிட்டு இங்கே அந்த பொண்ணை தேடினா அவள் மட்டும் எஸ்கேப்பு அவள் யாராக இருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் 7 பேத்துக்குள்ள மண்டையிலையும் ஓடுது. ஆனால் செம்மையாக எஸ்கேப் ஆகிட்டான். ஆனால் அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, நீ அவளை பார்த்தியா அப்படின்னு கேட்கா. அந்த கண்ணு அதுவே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, எங்கேயோ பார்த்த மாதிரி. எனக்கு அதே ஃபீல் தான் அப்படின்னு அப்படியே வந்துட்டு மேக்னா லைன்ஸ் தான் 3 பேருக்குமே வந்துட்டு யாரோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. மற்ற வந்துட்டு ஹயாங் லைனுக்கும் டவுட்டு தான், எங்கே பார்த்துருப்போம் தெரியலையே, சரி யாராக இருந்தாலும் மாட்டாமே போவா அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவள் எதுக்கு இங்கே வந்திருப்பா, மேபி அந்த சிப்பாக இருக்குமோ, இவனுங்க கூட அதுக்காக தான் வந்திருப்பானுங்களோ அப்படிங்கிற மாதிரி. சீக்கிரமே சிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அவனுங்களோ டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே வெளியே போயிடுறானுங்க. ஸோ இவ்வளோ நேரம் மறைஞ்சு நின்று அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டால் அந்த உருவம் இப்போ தான் வெளியே வருது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாஸ்க்கை கழட்டினா ஒரு கேர்ள் தான். ஸோ வந்துட்டு அங்கேருந்து எகிரி குதிச்சு அதுவும் வந்துட்டு ஓடிடுது. ஸோ வந்துட்டு இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல மேம் நீங்களா அப்படின்னு பார்க்க உங்கள் அம்மாவோ யார் இவங்க அப்படின்னு உங்களை பார்க்க அது இவங்க தான் நான் வேலைக்கு போகிறல அந்த காலேஜில் இவங்களும் ஒரு ஃபவுண்டர். இவங்க எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காங்க தெரியல, வாங்க மேடம் வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு உபசரிப்பெலாம் பண்ண அவங்களுக்கும் பணக்காரங்கன்னு தெரிஞ்சோன்னா அப்பா அம்மா அப்படியே தங்கச்சிலாம் வந்து உழுந்து கவனிக்கிறாங்க. அதுலேயும் உங்கள் அம்மானா வந்து அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்கோ அது இருக்கா இது இருக்கான்லாம் கேட்க தங்கச்சியும் வந்துட்டு அந்த காலேஜ் உங்களோட தான் உங்கள் பசங்க ஆகிடலாம் அப்படின்லாம் அப்படியே இது பல்லாம் அப்படியே காட்டிகிட்டு பேசிகிட்டு இருக்க. அப்படியே வந்துட்டு அவங்களுக்கோ ஐயோ அல்பங்க அப்படின்னு இருக்கு. நீங்கள் அது எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க கொஞ்சம் அப்படி தான் அம்மா சும்மா இருடி ஸ்வீட்டி அப்படின்னு தங்கச்சி அடக்க அப்படியே அம்மாவையும் அடக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பரவாயில்ல இருக்கட்டும், அவங்களுக்கு தான் தெரியுமே இவங்களெல்லாம் பற்றி. ஸோ அவங்க சிரிச்ச மூஞ்சாவே பேசிட்டு அது நாங்கள் பொண்ணு கேட்டு தான் வந்திருக்கோம். எது பொண்ணா ஸ்வீட்டி உன்னை எங்கேயும் பார்த்துருப்பாங்க போலடி. அது அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. அப்போ அப்படியே அப்பாவோ எது ஸ்வீட்டியவா பெரிய பொண்ணு இருக்கா, என் பொண்ணு பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதும் சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நாங்கள் கேட்டு வந்ததே பெரிய பொண்ணு தான். செம்ம ஷாக்காக இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு சந்தோஷம்னா சித்திக்கு சரியான இதாக இருக்குது. எதை அவளையா உங்கள் பசங்க அழகாக இருப்பானுங்கன்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு போய் இவளா ஆள் அழகா இல்லாட்டியோ மனசு தான் எங்களுக்கு முக்கியம். நானா இல்லை எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துலலாம் ஐடியா இல்லை, ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்லாம் நீங்கள் எவ்வளோ சொல்ல சித்தியுமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கவே கூடாதுங்கிறதுக்காக வந்துட்டு அவங்கள விடுற மாதிரி இல்லை. சித்தியோ கெடுத்து விடலான்னு பார்த்தாலும் அவங்க ஒரே வழி சித்திக்கு பணம் கொடுத்தா தான் ஆஃப் ஆகிடுமேன்ட்டு. இங்கே பாருங்கள் உங்கள் மூத்த பொண்ணாக கட்டி கொடுங்க, உங்கள் சின்ன பொண்ணுக்கு என்னெல்லாம் செலவு பண்ணி எப்படிலாம் கட்டி கொடுங்க ஆசைப்படுறீங்களோ எங்களை மாதிரியே நல்ல பெரிய இடத்துல நாங்களே வந்து எல்லா செலவும் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். எப்படி இப்போ கூட எங்கள் சொத்தில் பாதி எழுதி வைக்கிறோம் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு அவங்க பிட்ட போட அவ்வளோதான். ஆத்தி இவ்வளோ தரேங்கிறாங்களே, இதுக்கப்புறம் என்ன வேணும்? என் சின்ன பொண்ணு லைஃப் செட்டில் ஆனால் பெரிய பொண்ணை கட்டி கொடுக்கல எந்த பிரச்சனையும் இல்லை, கல்யாணத்தப்போ கண்டிப்பாக எல்லாத்தையும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக பேசிட்டு வெளியே வருது. அப்படியே பாய்ஸ் அப்பாக்கோ என்ன இப்படி இருக்காங்க, நீ என்னமோ ஆஹா ஓஹோன்னு இதுங்களெல்லாம் பார்த்தா பணப்பேய் மாதிரி இருக்குது. ஆமாம் இந்த பொண்ணு அவங்க அம்மாலாம் பணப்பேய் தான், ஆனால் நம்ம வீட்டுக்கு வர போகிற மருமக ரொம்ப நல்லவ பாவம், அதுக்கு தான் இந்த நரகத்துலேருந்து அவளை காப்பாற்ற நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு நீ கொடுக்குற அமௌண்ட்லாம் ஓவர், பாதி சொத்தை எதுக்கு எழுதி வைக்கணும், அது சும்மா அப்புறமா தரேன்னு சொன்னால் இதுங்களுக்கு என்ன தெரிய போகுது, கொஞ்சமாக கொடுப்போம். இவ்வளோ பெரிய நல்ல மனசுக்குள்ளே பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணுற தப்பு இல்லை. எனவே உனக்கு பிடிச்சிருந்தா சரி. இந்த பொண்ணும் அவங்க அம்மா மாதிரி அச்சாச்சா அப்படிலாம் கிடையாது, இவன் ரொம்ப நல்லவ, நான் நல்லா விசாரிச்சுட்டு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கல்யாண வேலைகளும் நடக்குது. உங்களுக்கும் வந்துட்டு பித்தையா அப்படின்ட்டுங்க அப்படியே ஷாக் ஆகுறீங்க. ஆமாம்மா என் பசங்க அப்படி தான் 7 பேரும் ஒரே மாதிரி தான் எல்லாத்தையும் சூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு பொண்டாட்டியும் ஒரே பொண்ணு தான் வரணும்னு சொல்லிட்டானுங்க. அதுதான் ஸ்வீட்டியோ அப்பா நான் கிரேட் எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பணத்தெல்லாம் கொடுத்து ஆஃப் பண்ணி அவங்கள வந்துட்டு கிளம்புன அந்த இதில் வந்து ஒரு இதாகவே நின்றுட்டுருக்கீங்க. என்ன பொண்ணு இவ்வளோ குண்டாக இருக்குது இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு விமர்சனங்கள் நிறையா வந்தாலும் நீங்கள் எதையும் காதில் வாங்கிக்காமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நம்மளே இப்படி இருக்கோம் இவனுங்க எப்படி இருப்பானுங்களோங்கிற மாதிரி பார்க்க அங்கே அப்படியே இவனுங்க 7 பேர் வர ஷாக் ஆகிடுறீங்க. அவங்களுக்கு இந்த ஐடியல் அதெல்லாம் பற்றி அவ்வளோவா தெரியாதனால இவனுங்களை பார்த்து இவனுங்களா அப்படின்ட்டுங்க அந்த விட்டா ஓடிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்ப ஸ்வீட்டியோ எங்கே ஓட பார்க்குறேன், ஒழுங்காக கல்யாணம் பண்ண அப்போ தான் எனக்கு சொத்து கிடைக்கணும், அவ்வளோ விடாமல் பிடிச்சிக்கோ அப்படி பாவி இந்த நேரத்துலேயே அப்படி சதி பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்வீட்டியை தள்ளிட்டு ஓட பார்த்தா இந்த பக்கம் சித்தின்னு எல்லாம் வந்து நின்றுக்கிறாங்க. அவங்கள விடவே இல்லை. உங்களுக்குன்னா அழுகியாக வருது, இவனுங்களாம் வேணவே வேணாம் அப்படின்னு நினைக்க அவனுங்களும் உங்களை பார்த்து இவ பொண்ணா ஆடின்னு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு மாம் இவ எங்களை விட 1 வயசு பெரிய தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்க. அதனால் என்ன 1 வயசு தானே ரொம்ப நல்ல பொண்ணுடா. அது சரி சின்னம்மா என்னம்மா இது இவ்வளோ போய் ப்ரொஃபஸர்மா, அதனால தான் நீங்கள் நல்லா படிக்கணும்னு தான்
அது சரி அப்படின்ட்டு அவனுங்களோ செம்ம கடுப்பாகுது அவனுங்களுக்கு வேறு வழி இல்லை. அம்மா சொல்லிட்டாங்களேன்னு வந்து அம்மா கல்யாணமும் பண்ணிக்கிறானுங்க. நீங்களும் வந்துட்டு ரிங் போட அவனுங்களும் ரிங் போட ஒரு வழியாக கல்யாணம் முடியுது. பட் அதுக்கப்புறம் அவங்கள என்ன எப்படியோ எங்கள் அம்மாவை சாட்சிப்பிட்ட போல் நீ தெரியாமல் இங்கே வந்துட்ட, இதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்குது நரகத்தை காட்டுறோம் அப்படின்லாம் அவனுங்க பேச பயமாக இருக்குது. ஏற்கனவே நான் பார்க்காத நரகமா போங்கடா ஜூஜு பீஸ் அப்படி தான் நினைக்கிறீங்க. உங்கள் சித்தி வீட்டில் படாத படம் இவங்கள்ட்ட பட போகிறோங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் சித்திக்கு வேணுங்கிறதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு தான் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போக வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு அவனுங்களை ஆளையே காணோம். நீங்களும் என்னமோ நரகத்தை கட்ட போகிறோம் அப்படி இப்படின்னு நினைங்க. இப்போ இவனுங்களை ஆளையே காணோம், வீட்டை விட்டு ஓடி போயிட்டானுங்க அப்படின்னு நினைக்கும் போதே 7 பேர் வந்து மைண்டு வாய்ஸ் கேட்டுருச்சு. அட மைண்டு வாய்ஸே இல்லைப்பா, நான் ஓப்பனாக தான் சொன்னேங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க அவனுங்களோ எனக்கு இருந்தாலும் ரொம்ப தான் தைரியம் கூடவே பிறந்தது அப்படிங்கிறீங்க. பார்க்கலாம் குண்டு எவ்வளோ நாளைக்கு நீ தாங்குறேன்னு. நல்லா தாங்குவேன் அப்படின்ட்டு என்ன நீங்கள் தாங்குறீங்களா பாருங்கள், ரொம்ப தான் இப்போ என்னமோ புதுசாக கட்டின தாஜ்மஹாலை சுற்றி பார்க்குற மாதிரி தள்ளுங்கடாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவனுங்களை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு நீங்கள் பட்டுக்க அவனுங்களை தள்ளி விட்டு போக. அடியாத்தி என்னடா இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா, ஆனாலும் இவள் குண்டம்மா சரியான ஆளாக தான் இருக்கா, இவளை விடக்கூடாது இருக்குது, இவளுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருக்கிறது ஏன்டா இருக்கணும்னு நினைக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வஞ்சனையை மனசுக்குள்ளே வச்சுக்கிறானுங்க. வீட்டில் என்னமோ அம்மாவுக்காக நல்லவனுங்க மாதிரியே நடிப்பானுங்க, வெளியில் வந்து அவங்கள போட்டு காலேஜில் ஏதாவது ஒரு டார்ச்சர் முதல்லாம் பண்ணுவானுங்களா, அதே மாதிரி தான் நீங்களும் அதெல்லாம் அசால்ட்டாக அடப்போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நேரம் வலிக்கும், சில சமயம் கடந்து விட்டுறீங்க. இப்படியே தான் வந்துட்டு ஒரு நாள் போகுது. இந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களை எப்படியாவது வந்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி டான்ஸ் ஆடி வர நோஸ் கட் பண்ணனால அடுத்தடுத்து ஏதாவது பண்ணி வந்துட்டு உங்களை நோஸ் கட் பண்ணணும் அவங்களும் எதிர்பார்க்க. இந்த மாதிரி டயத்தில் வந்து பாய்ஸுக்கு வந்துட்டு உங்கள் மேலே சில சாஃப்ட் கார்னர் வருது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவனுங்க என்ன தான் உங்களை வந்து கலாய்ச்சாலும் ஏதாவது பண்ணாலும் அது எல்லாத்தையும் ஒரு ஸ்மைலோட கடந்து போகிறீங்க. அதை நீங்கள் பாசிட்டிவாக வந்து மாற்றிக்கிறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவளை நம்ம என்ன நோன்னாலும் இவளை வந்துட்டு எதுவும் மாற்ற முடியாது, அவள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கா, நம்ம தான் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிறானுங்க. அங்கே சில பாய்ஸுக்கு உங்கள் மேலே கண்ணு இருக்கும்ல. ஸோ வந்து கல்யாணம் ஆனது யாருக்கும் தெரியாதனால அவனுங்களும் வந்துட்டு மேடம் சும்மா சொல்லக்கூடாது, நீங்கள் குண்டா இருந்தாலும் அழகாக இருக்கீங்க அப்படிலாம் சிலர் ஃப்ளட் பண்ணாலும் நீங்கள் அதையும் வந்துட்டு பாசிட்டிவாக தேங்க்ஸ் இது வரைக்கும் என்னை இப்படி யாரும் சொன்னதில்லை, ஓகே ஓகே போய் படிக்கிற வேலையை பாருங்கள், என்னையும் ரொம்ப சிலர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பியோடு நீங்கள் அதை கடந்து போனால் பாய்ஸுக்கும் இங்கே எரியுது. என்ன இருந்தாலும் நீ என் பொண்டாட்டி என்ன அடுத்த வந்து அப்படியே வந்துட்டு நல்லா இருக்கேன்னு சொன்னால் ஈன்னு பல்லளிப்பியா அப்படின்ட்டு அப்படியே ஆரம்பம் வந்து கத்த. நான் என்ன பண்ணேன், அழகாக இருக்கேன்னு சொன்னால் சரின்னு சொல்கிறது ஒரு குத்தமா, கண்ணு தட்டு போல அப்படின்னு ஜின்னு சொல்ல அதே தான் நானும் நினச்சேன் அப்படிங்கிறீங்க. இவளை அப்படின்ட்டு சுகாவோ உனக்கு புரியுதா இல்லையா, என்ன புரியணும் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே கடுப்பாயிட்டு நீ என் ஒய்ஃபு, நீ என்னடானா இருக்கிறவன்ட்டெல்லாம் பல்லளிச்சு பேசியிருக்க, நான் இங்கே ப்ரொஃபஸர், என்கிட்ட யார் பேசினாலும் சிரிச்ச முகமாக பேசி தான் எனக்கு பழக்கம், அவன் தேவையில்லாமல் பேசியிருந்தால் திட்டிருப்பேன், அவன் ஒன்றும் தப்பாக எதுவும் சொல்லி அழகாக இருக்கேன்னு சொன்னது ஒரு குத்தமா, அதான் சொல்லிட்டேன் அவனுக்கு கண்ணு தெரியல, கண்ணு தெரியாத வந்தேன்னா அப்போ பாவன்னு விட்டுருங்க இவளை அப்படின்ட்டு முறைச்சி பார்க்க. நீங்களா போங்கடா போக்கத்த பசங்களா அப்படிங்கிற மாதிரி அவனுங்களை வெறுப்பேற்றி விட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இவனுங்களும் வந்துட்டு உங்கள் வேலையை பார்க்க பாய்ஸும் அவனுங்க வேலையை பார்க்குறானுங்க. ஸோ நைட்டானால் இங்கே வந்துடுறானுங்க, வந்துட்டு காலேஜில் அவனுங்க போட்டு சல்லடை போட்டு இப்போ சிப்பை தேடுறதோட சேர்த்து அந்த பொண்ணு யாருன்னு அவளையும் தேட அவளும் எப்படி வருவான்னு எதிர்பார்க்க. அவளும் ஒரு நேரம் இவனுங்களுக்கு முன்னாடி வந்துட்டு போயிடுவா, இல்லையா இவனுங்க போனதுக்கப்புறம் வர்றதுன்னு அவளும் கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்கா. ஸோ ஒவ்வொரு டைம் வந்துட்டு இவனுங்க மாற்றி டைம் வந்தாலுமே வந்துட்டு அவள் கண்ணில் சிக்கிறதில்ல, பட் வந்துட்டு போயிருக்காங்கிற தடையை மட்டும் விட்டுட்டு போகிறா. ஸோ அதை வச்சு ஷிட் இன்றைக்கி விட்டோம்டா அவளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்களும் வந்துட்டு யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தேடிட்டு இருக்கானுங்க. ஸோ ஒன் டே வந்துட்டு அவள் உள்ளே குதிச்சு வரும்போது கரெக்டாக அவளை லாக் பண்ணுறானுங்க. இன்றைக்கி சிக்கினியா அப்படிங்கிற மாதிரி அவளும் அடுத்த நிமிஷம் விசில் அடிக்க இவன் என்னடா பண்ணுறான்னு பார்க்குற நேரம் அவ்வளோ அசால்ட்டாக கண்ணன் வைக்கிறது கம்யூனிட்டினாருங்கிற மாதிரி எகிரி குதிச்சு அப்படியே வந்துட்டு அங்கே ஒரு பைக் நிற்க அதில் ஏறிக்கு வந்து டாட்டா அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிரா. இன்றைக்கி மிஸ் ஆகிட்டா அப்படின்ட்டு இவன் யாரும் கண்டுபிடிக்க முடியல, ஜிப்பையும் கண்டுபிடிக்க முடியாமா, இவனுங்க சுற்றிட்டு இருக்கா. இது கடையில் லூனாவோ என்ன டார்லிங் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க, காலேஜ்லையாச்சும் நானும் வந்து ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன்னா அது கூட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் மட்டுமே எல்லா இடத்துக்கும் போகிறீங்க அப்படி இப்படின்ட்டு அவ்வளோ ஒரு பக்கம் குழஞ்சிட்ருக்கா. சீக்கிரமே கூட்டிகிட்டு போகிறோம். அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், என்கிட்ட சொல்லவே இல்லை, அப்போ நான் ஒய்ஃப் இல்லையா, அவள் தானா அப்படின்ட்டு அவள் வேற நீ வேற, அது அம்மாவுக்கு சீக்கிரம் உடம்பு சரியானதும் அவளை அமுச்சு விட்ருவோம், நீ தான் டார்லிங் எங்களுக்கு எப்போவுமே அப்படின்ட்டு அவளோட வந்துட்டு இவனுங்க கொஞ்சம் கொலாவி பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ ஆனாலும் அவளுக்கோ இவனுங்க இப்படியே சொல்லிட்டு இருக்கானுங்க, ஏன் டார்லிங் அந்த குண்டை அவளை நீங்கள் விரட்டி விடலாம்ல, எனக்கு அவங்க கூட இருக்கிறது பிடிக்கல, அவளே பாவம் விடு அவளை தூக்கிடலாம், அப்போ இப்போ இல்லை ரொம்ப லேட்டாக, ஆனால் தூக்குறதுனா அந்த தூக்குறதுல ஏன்னா பாவம் அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க அவளுக்கு பாவம் பச்சாதான் அவங்களுக்கு பார்க்கத அவளால் ஏற்றுக்க முடியல. என்னடா என்னை விட அப்படி என்ன அவள் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
இங்கே வீட்டில் நீங்களும் ஒரு ஒய்ஃபாக அவங்களோட சேவைகள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறீங்க. ஸோ அவனுங்களுக்கோ உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணுறதை பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்குது. இதுக்கடையில் சித்தி வந்து ஏதாவது வேலை சொன்னாலும் அதையும் செய்கிறீங்க, தங்கச்சிக்குன்னு எல்லாமே செய்கிறீங்க, அப்பாவுக்காக அவருக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்க. இப்படி பார்த்து பார்த்து எல்லாத்துக்கும் செய்ய அவனுங்க கம்பெனியில் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அவங்க அப்பாவுக்குமே ஹெல்ப்லாம் பண்ணுறது பார்க்க இவர் உண்மையிலே நல்ல பொண்ணு தான் போல அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் தப்பாக புரிஞ்சுட்டோமோன்னு அவனுங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு சாஃப்டான வருது. லூனாவும் வந்துட்டு உங்களை பற்றி எதாவது பேசினா அவங்களுக்கு கோவம், இங்கே பாரு அவளை பற்றி பேசாத விட்டுரு அப்படிங்கிறானுங்க. ஸோ அவனுங்களுக்கு இப்போதைக்கு டைவர்ஸ் பண்ணுறாங்க எண்ணமே இல்லை. ஆனால் அவள் தான் நோண்டிக்கிட்டே இருக்கா. இவனுங்க எதுவும் கேட்குற மாதிரி தெரியல. ஸோ வந்துட்டு ஒரு வழியாக அந்த சிப்பை இவனுங்க கண்டுபிடிக்கிறானுங்க. இதுக்கு மேலே எதுக்கு வெயிட் பண்ணணுங்கிற மாதிரி லூனாவோ இவனுங்களுக்கு அவன் மேலே ஆசை இருக்குது, அதை தான் காட்டிக்க மாட்டேங்கிறானுங்க, விடக்கூடாது அப்படின்னு லூனாவோ இப்போ தான் தன்னோட முகத்தை கட்டுறா. அதாவது அந்த தேர்ட் குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்போட தலைவனோட லவ்வர் தான் இவனுங்க கிட்டே சேர்ந்து இவனுங்க கிட்டேருந்து அந்த சிப்பை ஆட்டையை போட தான் வந்திருப்பாளே. இது தெரியாமல் இந்த லூசு பாக்கிங்க அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா. ஸோ அவளோ நேரம் பார்த்து உங்களை தூக்கிட்டா, உங்களை வச்சு அவனுக்கு கிட்டே இந்த சிப்பு பிடிங்கலான்னு உங்களை தூக்கிட்டா. ஸோ நீங்கள் காலேஜ் விட்டு இன்னும் வீட்டுக்கே வரல, பாய்ஸோ தேடாத இடம் இல்லை, எங்கே போயிருப்பா, அப்படி எங்கேயும் போக மாட்டாளே சொல்லாமல் கொள்ளாமன்னு அங்கே எல்லா அவனுங்களும் வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கடையில் வந்துட்டு நீங்கள் கூட இருக்கும் போது அவனுங்களோட உங்களுக்கும் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி செட் ஆகிருக்கும். ஸோ வீட்டில் நீங்கள் என்ன தான் வந்துட்டு குண்டு அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை கலாய்ச்சிருந்தாலும் முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் கிச்சன் நின்றா வந்து அவங்க இப்போ அப்படியே ஹோல்ட் பண்ணி நிற்கிறது, அவங்க கழுத்தில் கிஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சில்மிசம் பண்ண ஆரம்பிச்சிருப்பானுங்க ஒவ்வொருத்தனா. நீங்களும் பயந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன் ஹஸ்பண்ட் தானே, நீ ஒய்ஃப் தானே, ஏன் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் தூக்கி வச்சு அப்படியே உங்களை கொஞ்சிருப்பானுங்க. அது மட்டும் இல்லை ஒவ்வொரு நேரம் உங்களுக்கு காலம் தீ விடுறது அதெல்லாம் கூட செஞ்சு நீங்களே ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா தூங்கும் போது அதெல்லாம் பண்ணியிருப்பானுங்க. நீங்கள் தூங்குறீங்கன்னு நினச்சி பண்ணியிருப்பானுங்க, ஆனால் முழிச்சிட்டு தான் இருந்திருப்பீங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் காட்டிக்காமல் இருந்திருப்பீங்க. அவனுங்களும் உங்ககிட்ட வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மீற, அதாவது இப்போலாம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட அவங்கள வந்து ட்ரெஸ் மாற்ற விடாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, அவனுங்க குளிச்சுட்டு வந்து உங்கள் முன்னாடி அப்படியே ஸ்பேராக நிற்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் ஒதுங்கினாலும் என்ன அப்படின்னு கைப்பிடிச்சி எடுத்து கட்டி பிடிச்சிக்க டிவோர்ஸ் கொடுத்துருவேன்னு நான் சொன்னீங்க. இப்போல்லாம் கொடுக்குற ஐடியா இல்லை, கொடுக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்றது. கொடுக்குற வரைக்கும் எங்கள் ஒய்ஃப் தானே எங்கள் கூட இரு அப்படின்லாம் கிஸ் பண்ணி டீஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஒன்றா தான் இருந்திருப்பானுங்க. ஸோ அந்யோன்யமாக இருக்க ஆரம்பிச்சிருந்தா லூனாவை ஓரளவுக்கு வந்துட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால தான் அவளும் வந்து உசாராகி ஆள் வச்சு இவனுங்களை வந்து நோட்ட விட்டதில் உங்கள் பக்கம் இவனுங்க சாயிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிப்பு இவங்க கை கடிச்சிச்சுங்கிறது தெரிய வர அவ்வளோதான் அவளுக்கும் வந்துட்டு அமைதியாக இருக்க முடியல. ஸோ உங்களை தூக்கிட்டா இவனுங்களும் எல்லா பக்கமும் உங்களை தேடி அலையிறானுங்க. கஷ்டமாக இருக்குது, என்னாச்சு ஏதாச்சு யார் என்ன பண்ணியிருப்பான்னு அவனுங்களும் எல்லா பக்கமும் தேட அவங்களுக்கு கால் வருது. லூனா தான், டார்லிங் என்ன உங்கள் ஆசை பொண்டாட்டி அருமை பொண்டாட்டியை காணோன்னு தெரியுங்களா? லூனா லூனாவே தாண்டா, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, தன்னை நல்லா நான் உங்கள் கூட இருந்தா நேற்று வந்தவளுக்காக என்ன தூக்கி போடுறீங்களா அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி வில்லத்தனமாக பாய்ஸோ பதறி போய் என்ன எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அவள் எங்கே ஹீரா எங்கே எங்கள் பொண்டாட்டி எங்கன்னு பதறானுங்க. அடேங்கப்பா அந்த குண்டுக்கு இவ்வளோ பதறலா, இவளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். சரி சரி இப்போ இதுக்கு மேலே என் உண்மை முகத்தை சொல்லி ஆகணும். எனக்கு அந்த சிப் வேணும், அது உங்கள் கிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒழுங்காக அதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா தோ உங்கள் பொண்டாட்டியை நீங்கள் கையோடு கூட்டிகிட்டு போகலாம், நான் எதுவும் பண்ண மாட்டேன். கொஞ்சம் நேரம் மிஸ் ஆனிச்சு அப்படியே இவளை ஒவ்வொரு பாட்டாக கழட்ட ஆரம்பிச்சிடுவேன். பார்க்கறதுக்கு நல்லா போசு போசுன்னு இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக சதையை வெட்டி அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்க அவள் மேலே ஒரு கீரை விழுந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு கத்துறானுங்க. நீங்களும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அவனுங்க கத்துறதை கேட்டுட்டு வேணாம் வராதிங்க, எனக்கு என்ன ஆனாலும் சரி அதெல்லாம் கொடுக்காதீங்கன்னு நீங்கள் கத்திட்டு இருக்கா. அவ்வளோ என்னாடி வாய மூட மாட்டா அப்படின்னு வந்து உங்களை கண்ணத்துலேயே ஓங்கி அறவிட இங்கே அந்த சத்தம் கேட்டு பாய்ஸ்லாம் அவள் மேலே ஒரு துரும்பு பட்டுச்சு ஒன்று அவ்வளோதான், பேசாமல் இரு, நாங்கள் வந்துடுறோம், கொண்டுட்டு வரோம், எனக்கு அதானே தேவை, கொண்டாந்து தரோம், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அடுத்த நிமிஷம் புயல் வேகத்தில் கிளம்பி அந்த அவங்கள அடைச்சி வச்சிருக்க இடத்துக்கு தான் வராங்க. நீங்களும் அப்படியே கையெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்க உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் முன்னாடி அப்படியே லூனாவோ நீ என்னடி அப்படியே பீப்பா மாதிரி இருக்க, பெரிய உலக அழகின்னு நினைப்போ, எப்படி அவனுங்களை கவுத்த? எனிவேஸ் உனக்கு முன்னாடி நான் தான் அவனுங்க கூட இருந்தேன் அப்படின்னு அவன் கொஞ்சம் பச்சையாக பேச உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ கரெக்டாக அப்போ பாய்ஸும் இல்லை வர வாயை மூடு அப்படின்ட்டு வர என்ன உண்மையாக தானே சொன்னேன் வலிக்குதோ. இப்போ தான் அவனுங்க பார்க்குறானுங்க அங்கே இருக்கிற ஆளுங்களாம் இவனுங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். என்ன ஒவ்வொரு டைமும் உங்களை அட்டாக் பண்ண ஆளுங்க நான் அனுப்பின ஆளுங்க தான். சரி ஆனால் கூமுட்டைங்கடா, நீங்கள் மாஃபியாவா? சச்சா வெளியே சொல்லாதீங்க, ஒரு பொண்ணு உங்கள் கூடயே இருந்திருக்கேன், இதுவே தெரியல, இதை விட பெரிய ஷாக் சொல்லவா அப்படின்ட்டு டார்லிங் அப்படின்னு அவள் கூப்பிட்டதும் அவங்களோட எனிமி ஒருத்தன் உள்ளேருந்து வெளியே வரான். ஸோ இவனுங்களுக்கோ சே இவனோட ஆளா இவ கூட எத்தனை இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே திட்டிட்டு நிஜமாவே நம்ம தான் மாஃபியான்னு சொல்லிக்க லாய்க்கல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். இப்போ திரும்பி மாஃபியாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்கிற மாதிரி உங்களை தான் பார்க்க நீங்களும் அப்படியே அழுதுட்டு அவனுங்களை பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப்பு தானே வேணும், இந்த சிப்பை வச்சுக்கோ அவளை விடு அப்படின்னு சொல்ல அவ்வளோ ஈஸியாக
சிப்பை வாங்கிட்டு இவளை கொடுத்துருவேனா, இவளை வச்சு எனக்கு எவ்வளவோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிப்பை வந்துட்டு அவள் வாங்கிக்க அடுத்த நிமிஷம் பாய்ஸை அவங்கக்கிட்ட நெருங்க வர விடாமல் அங்கே ஒரு ஃபைட்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு. உங்களை அடைச்சி வச்சுக்கலாம். அவங்க தைரியமாக வந்துட்டு ஃபைட் பண்ணால் இதுக்கு மேலே பொறுமை இல்லை அப்படின்ட்டு இதுக்கு தானே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி டக்குன்னு நீங்களும் வந்துட்டு உங்களோட அந்த பல்கியான உடம்பு அதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. இவனுங்க கூட ஹக் பண்ணும்போது என்ன நார்மலாக உடம்பு மாதிரில இது லப்பரை தொட்ட மாதிரி இருக்குது, புசுக்குன்னு இருக்கா அப்படின்னு கண்ணத்தெல்லாம் தொடும்போது அவனுங்க ஆச்சரியமாக கேட்க அதனாலேயே அவனுங்களை விலக்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு நீங்கள் விலக்கியிருப்பீங்க. அவனுங்கிட்ட நெருக்காததுக்கு அது ஒரு காரணம். ஸோ பல்ஜியாக இருக்கிறத இப்போ தான் கழட்டுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் குண்டெல்லாம் கிடையாது, ஒல்லியாக அழகாக இருக்கிற அந்த ஐடல் ஆக்சுவலி எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த ஐடலும் நீங்கள் தான், இங்கே அண்டர் கிரவுண்ட் மாஃபியா குயினும் நீங்கள் தான். ஸோ அப்படியே வந்துட்டு விசில் அடிக்க அப்போ தான் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே ஸ்டைலாக எழுந்து நின்று ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. பாய்ஸுக்கும் செம்ம இது இவளா அப்படிங்கிற மாதிரி பார்க்க இப்போ அந்த மாஸ்கையும் சேர்த்து மூஞ்சில் போட்டுட்டு தான் எந்திரிச்சு நின்றுருப்பீங்க. இப்போ அதை கழட்டி நான் யாரும் தெரிஞ்சிச்சா அப்படின்ட்டு விசில் அடிக்கா. இப்போ உங்கள் ஆளுங்க அதாவது உங்கள் அப்பாவாக நடித்த வந்து ரியானோ, உங்கள் அம்மாவை நடித்த மியா, அவங்க சிஸ்டராக நடித்த ஸ்வீட்டி எல்லாமே சும்மா நடிப்பு செட்டப்பு தான். இவனுங்க மாஃபியான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலேயே அவனுங்க கிட்டே வந்து சிப்பு இருந்தால் எடுக்கிறதுக்கு ஆட்டையும் போட தான் நீங்கள் அந்த காலேஜில் இல்லாட்டி இவனுங்க கிட்டேருந்து அடைச்சிடலான்னு வந்திருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த எல்லா கெட்டப்பும். இப்போ அப்படியே அவங்களும் உள்ளே வர இவங்கெல்லாம் அப்படின்னு பார்க்க அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், இவனுங்களை இப்போ பொழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தான் ஃபஸ்ட்டு லூனாவை தான் பிடிச்சி அப்படியே சும்மா போலன்னு பொழக்கிறீங்க. பாய்ஸும் சேர்ந்து அந்த வில்லனை போட்டு மிதின்னு மிதிச்சு எடுக்க இங்கே அப்படியே லூனாவை பிடிச்சி மிதிச்சு அவகிட்ட சிப்பை வாங்கி எங்கள் அப்பாவா அநியாயமாக கொண்டுட்டல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு வந்து மாஃபியா குயின் ஆனீங்கிறதே அதுதான். உங்கள் அப்பா வந்துட்டு ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் கண்டுபிடிச்சதான் அந்த சிப். இதை வச்சு எல்லாத்தையும் ஹேக் பண்ணலாம், பேங்க் வரைக்கும் ராபரி பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அவர் நல்லதுக்காக கண்டுபிடிச்சதை இவங்க கெட்டதுக்காக யூஸ் பண்ணால் அவர்கிட்டேருந்து பிடுங்க பார்த்துருப்பாங்க. ஸோ இவங்க கம்பெனி ஆரம்பித்து அதில் தான் அவர் கண்டுபிடிச்சிருப்பார். ஆனால் இவங்க தப்பான வழியில் தான் அதை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சதும் அப்போ அங்கேருந்து அந்த சிப்போட எஸ்கேப் ஆகி அந்த காலேஜில் வந்து அவர் வந்து ப்ரொஃபஸராக தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அங்கே தான் வந்துட்டு அதை ஒழிச்சு வச்சுருப்பார். அதை தான் உங்களுக்கு க்ளூவாகவும் மெசேஜில் அனுப்பியிருப்பார். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது புரிஞ்சிருக்காது. அப்புறம் தான் வந்துட்டு எஜுகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது அது காலேஜ் அப்பா வந்து அங்கே தானே ப்ரொஃபஸராக இருந்தாருன்னு தான் நீங்கள் அங்கேயே வந்து அந்த ப்ரொஃபஸராக சேர்ந்துருப்பீங்க அங்கே பேசி. ஸோ வந்துட்டு இது எல்லாமே செட்டப்புங்கிறத இப்போ தான் வந்துட்டு எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுறீங்க. அது இல்லாமல் லோனாவை போட்டு மிதின்னு மிதிச்சு ஏண்டி உனக்கு போலீஸில் பிடிச்சி கொடுத்து தண்டனை கொடுக்கறதுக்கு நான் என்ன நல்லவளா, நானே ஒரு மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மரணத்தை விட மோசமான தண்டனை, ஏன்டா உயிரோடு இருக்காங்கன்னு நினைக்கிற அளவுக்கு தண்டனையை கொடுத்துட்டு அப்படியே திரும்பி மாஸாக நீங்கள் அவங்க குரூப்போட வெளியாகுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு பாய்ஸோ ஹலோ சிப்பு அப்படின்னு பார்க்க அது நல்ல வழியில் தான் இருக்கும், அதுக்கு தான் நான் எடுத்திருக்கேன், இது யாருக்காக கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாவோட ஆசை, இது எங்கள் அப்பா கண்டுபிடிச்சது அப்படிங்க. நாங்களும் தப்பான வழியில் யாருக்கும் போயிடக்கூடாது தான் இவ்வளோ நாள் போராடணும். அப்புறம் பொராட்டி நாங்கள் இங்கே இருக்கும்போது நீ எங்கம்மா போகிற அப்படிங்க, எது டிவோர்ஸ் தரேன்லாம் சொன்னீங்க, அதான் அப்போவே கேன்சல் பண்ணியாச்சு, இப்போ என்ன அப்படிங்க. இப்போது ஸ்வீட்டி மியா அப்புறம் வந்துட்டு ரேயான்லாம் அப்படியே உங்களை பார்க்க நீங்களோ எல்லாம் ஓகே தான், ஆனால் உங்கள் அம்மா அப்பாவை ஏமாத்திரம் தான் ஒரு மாதிரி இருக்குது, அதனால் நான் அந்த வீட்டுக்கு வரல. அதுவும் இல்லாமல் நீங்கள் மாஃபியான்னு தெரியாது, இப்போது நான் என்னை பற்றி உண்மை சொன்னால் எல்லாமே சொல்லணும், அப்போ அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவங்களோட கிளம்பி போக பாய்ஸோ வீட்டுக்கு போனதுமே அவங்களுக்கு நிம்மதியாக இல்லை, உங்கள் நினப்பாவே இருக்குது. ஸோ வீட்டில் எல்லா உண்மையும் சொல்லி அப்போ அவங்க அம்மா அப்பான்னு கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீடு வாசல் நிற்க நீங்களும் அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு கிளம்பலாம். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லார்ட்டையுமே கூட காசெல்லாம் கொடுத்து தான் பேச வச்சுருப்பீங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பிடலான்னு பார்க்க இப்போ அப்படியே வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவோட வந்து நிற்கிறானுங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல, அவங்க அம்மாவோ நீ எப்போவுமே என் மருமகதம்மா எல்லா உண்மையும் அவனுங்க சொன்னானுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கை நீட்ட குடுக்குன்னு ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு எனக்கு அது யாரும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் வந்துட்டு நீங்கள் இன்ட்ரோ கொடுத்து இவங்களுக்கு நல்ல லைஃப் அமையணும் அதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணிடலாம். அப்புறம் ரேயானும் மியாவும் லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிளம்புனேன் ஸ்வீட்டிக்கு மட்டும்தான் ஓகே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவரோட அசிஸ்டண்ட் அப்படியே ஃப்ரைடே உள்ளே வர இந்த மாப்பிள்ள ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவனுங்க காட்ட ஸ்வீட்டியும் அவனை அப்படியே பார்க்க அப்படியே ஃப்ரைடேவும் அவளையே தான் வச்சக்கன் வாங்காமல் பார்க்குறான். ஸோ ஸ்வீட்டிக்கும் ஃப்ரைடேக்கும் கூட வந்துட்டு ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். ஸோ வந்துட்டு அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே ஒரு லவ் வந்திருக்கும், வெளியில் சொல்லாமல் இருந்திருப்பாங்க ஓகேவா. இதை பாய்ஸ் கவனிச்சிருப்பாங்க. ஏன்னா ஸ்வீட்டி வீட்டுக்கு வரும்போது ஃப்ரைடே அங்கே இருந்திருக்கும் போதெல்லாம் அவனை வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறதும் அவனும் அவளை வந்து ஓரக்கண்ணால் பார்க்குறதும். ஸோ அதான் இவனையே வந்து செட் பண்ணிடலாம்னு சொல்லி இப்போது 2 ஜோடிக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க. ஸோ உங்களையும் வந்துட்டு லீகலாக வந்துட்டு ஒய்ஃபாக அது மட்டும் இல்லை 2 பேரும் இது நாள் வரைக்கும் ஐடல் ஃபேஸ் காட்டாமல் இருந்தவங்க வந்துட்டு நீங்கள் ஃபேஸை காட்டுறீங்க, ரிவீல் பண்ணுறீங்க. ஸோ அவனுங்க கூட நீங்களும் ஜாயின் பண்ணி கான்சர்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் மாஃபியா வேலையும் 2 பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களோட லைஃப் அழகாக போகுது. அதுக்கான இதாக வந்துட்டு 3 பேருமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஸ்வீட்டி மியா 3 பேருமே. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே பாய்ஸ் கிட்ட நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஸோ
ஸோ பாய்ஸோ செம்ம ஹாப்பியாக அவங்கள தூக்கி அப்படியே சுற்றி அப்படியே ஓத்தணும் கிஸ் பண்ணி ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு ஹக் பண்ணிக்க நீங்களாம் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த நியூஸு. ஸோ வந்துட்டு எல்லோரும் ஒரே குடும்பமாக ஒரே வீட்டில் இருக்கீங்க. ஸோ ஸ்வீட்டிக்கும் மியாவுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேபி கேர்ள் பிறக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அடுத்து தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக தான் பிறகுது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 7 பாய்ஸ் பிறக்கிறாங்க. ஸோ வந்துட்டு பாய்ஸ்லாம் தூக்கி வச்சு சும்மா அப்படியே கொஞ்சிட்டு இருந்தாலும் பொண்ணு பிறந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது சரி ஆமாடி உன்ன மாதிரி ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, மாஃபியா குயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது, சரியான ஆள் நீ. நான் என்ன பண்ணேன்? சரியான அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு பண்ணுறதுலாம் என்ன மாதிரி வேலை? எத்தனை இதை எங்களையே ஏமாத்திருக்கல. ஆனாலும் நீங்கள் தான் கண்டுபிடிச்சிட்டிங்களே. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப ஸ்மார்ட் தான் நீ. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து தான் வச்சுருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தனவங்களை கொண்டாடுறாங்க. ஸோ இதோட இதை அப்படியே எப்பிலாக் 5 இயர்ஸுக்கு அப்புறம் அங்கே 7 பாய்ஸு 7 கேர்ள்ஸ்னு உங்களுக்கு தான் குழந்தைங்க 14 குழந்தைங்க அந்த வீட்டில் அப்படியே விளையாண்டுருக்க. கூட சேர்ந்து இன்னும் 4 குழந்தைங்க, மொத்தம் 18 குழந்தைங்க, நம்ம ஸ்வீட்டி மியா குழந்தைங்க தான் எல்லாம் ஒன்றா விளையாண்டுட்டுருக்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்து குழந்தைங்களா அப்படின்னு ஸ்வீட்டி ஒரு பக்கம் அப்படியே வந்துட்டு குழந்தைங்க இது பண்ணியிருக்க. அவளை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி ஃப்ரைடே ஒரு பக்கம் அப்படியே ஒதுக்கிட்டு போவ. என்ன பண்ணுறீங்க? குழந்தைங்க இருக்காங்க, அதாண்டி அவங்க சுற்றி வரனால கொஞ்சம் கூட முடியலடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்கா. மியா இந்த பக்கம் குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவளை அப்படியே வந்துட்டு ரயான் வந்து பின்னாலேருந்து தூக்க, ஐயோ குழந்தைங்க அதான் அம்மா அப்பா இருக்காங்க பார்த்துக்குவாங்கடி, இங்கே தனியாக ஸ்பேஸே கிடைக்க மாட்டேங்குதுடி வாடி அப்படின்னு அவன் வந்துட்டு உசார் பண்ணிட்டு போக. இங்கே நீங்கள் தான் வந்துட்டு இப்போ குழந்தைங்கள பார்த்து ஒவ்வொருத்தங்களே வந்து இங்கடா அவங்க அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி பார்க்க தெரியலையே அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்கள் மாமனார் மாமியாரும் சிரிக்க, நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் சிரிச்சுட்டு இருக்க. எங்கே மாவனுங்க அப்படின்னு கேட்குறாங்க. வந்துடுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுங்களும் ஒரு மிஷன் அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரானுங்க. ஸோ அங்கே பெரிய பார்ட்டி நடக்குது, கேக் கட் பண்ணுறீங்க. ஸோ அவனுங்களும் கேக் எடுத்து 7 பேரும் அப்படியே ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி பொண்டாட்டி அப்படின்னு ஓட்ட நீங்களும் அவனுங்களுக்கு ஊட்டுறீங்க, குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருக்கா, குழந்தைங்கள நாங்கள் பார்த்துக்குறோமா அப்படின்னு சொன்னதும் அப்படியே 7 பேர்த்தோட தனியாக வந்து டெரஸில் நிற்க. அப்படியே பாய்ஸ்லாம் உங்களை ஹக் பண்ணிவிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் டி உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கு ஜான்சி ராணி அப்படின்னு ஒருத்தனும் மாஃபியா குயின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோர்களில் கிஸ் பண்ண நீங்களும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.